நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமேனே எல்லா உயரும் தொழை எடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர்மண் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீ திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றை வாழ் செக்கிழார் அடி சென்னியிருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னார்மொழி நமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் பெருங்கருணை நாயகுடனவர் அவினாசியப்பருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி உரையாசிரி சிவக்கவனியாவுடைய திருவடிகளை நேல நினைந்து அடியனுடைய ஞானாசிரி பிறந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எழுந்தருள் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் மனமொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, தொண்ட புராணத்திலே தொடர் சிந்தனையாக திருநீலகண்ட நாயனாருடைய சரீரத்தினுடைய இறுதி பகுதியை நம்ம சிந்திச்சுட்ருக்குறோம். அன்பர் பெருமக்களே, 34 பார்த்துட்டோங்களா? 34 பார்த்துட்டோம். சரி அன்பர்களே, திருநீலகண்ட நாயனார் இறைவன் அடியாராக வந்து கொடுத்த அந்த ஓடு இப்பொழுது கொடுக்க முடியாத காரணத்தினாலே பெருமான் அவரை திருப்புலீச்சரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய குளத்திலே இறங்கி, உனக்கு மகன் இருந்தால் மகனுடைய கரத்தை பற்றி மூழ்கி எனக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பொய்யில் சீர் புதல்வன் இல்லை என்று சொல்லி நாயனார் சொல்லுகின்ற பொழுது, மையறு சிறப்பின் மிக்க மனைவியார் தம்மை கையை பிடித்து மூழ்கி கொடு என்று சொல்லி மனைவியினுடைய கையை பிடித்து மூழ்கி கொடுக்கலாம் என்று சொல்லுகின்ற பொழுது, மனைவிக்கு எனக்கு ஒரு சபதம் இருக்கிற காரணத்தினாலே தக்க வகையாலே மூழ்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். கையை பிடிக்க முடியாது, ஆனால் தக்க வகையாலே மூழ்கி கொடுக்குறேன் என்று சொல்கிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அதை சொல்கிறார், நீள்நிதியாம் இது என்று நின்றவர் தருமோடு பேணினான் வைத்த இடம் பெயர்ந்து கறந்தது காணேன் பூனணி நூல் மணிமார்வர் புகுந்த பரிசிது என்று சேனடையும் தீங்கடையா திருத்தொண்டர் உரை செய்வார் என்று சொல்லி சொல்கிறார். 34வது பாட்டில் சேனடையும் தீங்கடையா திருத்தொண்டர் அப்படின்னு, அதாவது நாயனாருடைய தூரத்திலே கூட தீமை என்று சொல்லுவது அணுக முடியாது என்று சொல்லி நாயனார், அப்படிப்பட்ட நாயனார் அவர் சொல்கிறார், அது போன பரிசு எனக்கு எப்படி மறைந்தது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது இறைவன் வந்து அவரை ரொம்ப கொஞ்சம் அழுத்தி பிடிக்கிறார், வழி செய்கிறார். சாமி எப்படியாவது அவர் வாயிலிருந்து அது வரணும், ஏன் வந்து மனைவியை தொடமாட்டேங்கிறது வரணுங்கிறதுக்காக பெருமான் சொல்கிறார். சரி சொல்லியாச்சு. அதற்கு பிறகு அந்தணர்கள்கிட்ட வந்து சாமி சொல்கிறார், சாமி சொல்லிட்டார், அவனுடைய மனைவியினுடைய திருக்கரத்தை பற்றி மூழ்கி தர மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த அந்தணர்கள்லாம் சொல்கிறாங்க, திருவுடையந்தனாளர் செப்புவார் திகழ்ந்த நீற்றின் ஒரு உடை இவர்தாம் வைத்த ஓட்டினை கெடுத்தீரானால் தரும் இவர் குலத்தின் மூழ்கி தருகு என்று உரைத்தார் ஆகின் மருவிய மனைவியோடு மூழ்குதல் வழக்கே என்றார். வந்து அவங்க இதெல்லாம் சென்ற வாரம் நம்ம பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், 36 பார்க்கணும், பார்த்துட்டோம். அதாவது அந்த அந்தணர்கள் சொல்கிறாங்க, சரி நீங்கள் வந்து தில்லைவாழ்நந்தர்கள் தீர்ப்பு சொல்கிறாங்க, நாயனாரை பார்த்து நீர் புனைந்த கோலத்தினுடைய இவர் தாமே உம்மெடுத்து வைத்த ஓட்டுன்னு கெட்டு போக்கி விட்டீரானால், என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல சாமி எப்படி வர்றாரு, திருநீற்று கோலத்தோடு வர்றார். அதனால் என்ன சொல்கிறாங்க அவங்க, நிகழ்ந்த நீட்டின் உருவுடையவர் தாம் வைத்த ஓட்டினை கெடுத்தீரானால், திருநீர் பூசிருக்காருப்பா, அவர் கொடுத்த ஓட்டை வந்து நீ வந்து வச்ச இடத்துல காணன்னு சொன்னால் அவர் கேட்குற மாதிரி நீ வந்து அது சத்தியம் சபதம் செய்து கொடுக்கறது தானே குளத்தில் மூழ்கி கொடுப்பது தானே முறை என்று சொல்லி மருவிய மனைவியோடு மூழ்குதல் வழக்கே, உன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு சென்று நீங்கள் 2 பேரும் சேர்ந்து மூழ்கி கொடுப்பது தானே அது சரியாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நாயனார் சொல்கிறார், அருந்தவத் தொண்டர் தாமும் அந்தனர் மொழியை கேட்டு திருந்திய மனைவி யாரை தீண்டாமை செப்ப மாட்டார். இந்த இடத்துல வந்து என்னுடைய மனைவி நான் தொடமாட்டேன்னு சொல்கிறதில்ல, இங்கேயும் சொல்கிறதில்ல, கடைசியாக தான் சொல்ல போகிறார்.
இங்கேயும் வந்து மனைவியை நான் தொடமாட்டேன், ஏன் தொடமாட்டேன் அப்படிங்கிற காரணமெல்லாம் இங்கே சொல்கிறதில்ல. திருந்திய மனைவியாரை தீண்டாமை செப்பமாட்டார், பொருந்திய வகையால் மூழ்கி தருகின்றேன் போதும் என்று பெருந்தவ முனிவரோடும் பெயர்ந்து தம்மனையை சார்ந்தார். அதுக்கு தகுந்த மாதிரி நான் மூழ்கி கொடுக்குறேன். மனைவி வந்து மூழ்குவாங்க குளத்தில், ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மூழ்கி கொடுக்குறேன் என்று சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு போகிறார். அப்படி வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் அவர் மனைவியோடு வர்றார். மனைவியார் தம்மை கொண்டு மறைச்சிவ யோகியார் முன் சினவிடை பாகர்மேவும் திருப்புலிச்சரத்து முன்னர் நனை மலர் சோலை வாவி நன்னித்தம் உண்மை காப்பார் புனை மணி வேணுத்தண்டின் இருதலை பிடித்து புக்கார். என்ன பண்ணார் அப்படின்னா, மனைவியை வீட்டிலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். வேதியராகிய சிவயோகியார் முன்னே பிரமாணம் செய்யும் பொருட்டு இடப வாகனமாகிய பெருமான் எழுந்தருளிய திருப்புலீச்சரம் என்ற திரு ஆலயத்தின் முன் அமைந்துள்ள அந்த சோலைகள் சூழ்ந்த அந்த திருப்புலீச்சரத்தில் இருக்கக்கூடிய குளம், அந்த குளத்துக்கு பேர் இளமையாக்கினார் குளம்னு சொல்லுவாங்க. அவர் மூழ்கி எழுந்து இளமை பெற்றதுனால அந்த குளத்துக்கு பெயரே இளமையாக்கினார் குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருக்கக்கூடிய இடம் அப்படியே ஒரு பூஞ்சோலைகள் நிறைந்த ஒரு இடமா இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து தாம் கை கொண்டொழுகிய அந்த திரு ஆணைகாக்கும் உண்மைத்தன்மையினை காப்பாற்றுவாராகி, ஏன்னா ஏற்கனவே சபதம் செஞ்சுருக்கிறார் இல்லையா, தீண்டுவீராயன் எம்மை திருநீலகண்டம் என்று சொல்லி அம்மா சூளுரைத்து, அது அவரும் வந்து எப்படி இருக்கிறாரு, அதிலிருந்து வந்து ஏதிலார் போல நோக்கி எம்மையும் என்றதனாலே மற்ற மாதரார் தம்மை எந்த மனத்தினும் தீண்டேன் என்றார் அப்படின்னு. அதாவது ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதிய ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏதிலார் போல நோக்கி எம்மையும் என்றதனாலே மற்ற மாதரார் தம்மை எந்த மனத்தினும் தீண்டேன் என்றார் அப்படின்னார். ஏதிலார் போல நோக்கினா அயலாரை போல. நான் அம்மா சொல்லிட்டாங்க, பரத்தையனுடைய இல்லத்துக்கு சென்று வந்ததனால நீ இனிமேல் என்ன தொடக்கூடாது என்று. அப்படி தொடுவது என்று சொன்னால் திருநீலகண்டத்தின் மீது ஆணை, ஏன்னா திருநீலகண்டத்தின் மீது பெருமான நாயனார் மிகுந்த அன்பு வச்சிருக்கிறதுனால அங்கே அதை சொன்னால் தான் அவருக்கு கொஞ்சம் படும் என்று சொல்லி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, தீண்டுவீராயன் எம்மை திருநீலகண்டம் என்று சொல்லி திருநீலகண்டத்தின் மீது சூளுரையாக சொல்லுகின்ற பொழுது நாயனாருக்கு அப்படியே திருநீலகண்டம் தான் அவருக்கு உயிர் மூச்சாக வைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். அதனால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, சரி அப்படின்னா இனிமேல் வந்து அது எம்மை என்று சொன்னதுனால மனைவி மட்டுமல்லாது வேறு எந்த ஒரு பெண்ணையும் தீண்ட மாட்டேன் என்று சொல்லி அப்போ சபதம் செய்கிறார். அப்போ செய்த சபதத்தை இதுவரைக்கும் கடைபிடித்திருக்கிறார். அப்போ சபதம் செய்கின்ற பொழுது அவருக்கு என்ன ஒரு வயசு இருந்திருக்குன்னா, ஒரு 20 வயசு தான் இருந்திருக்கு, சின்ன வயசு தான், ஏன்னா குழந்தை கூட இல்லை திருமணமாகி. இப்போ என்ன வயசு, கோலூன்றி தான் நடக்க முடியும் அப்படின்னா ஒரு 90 வயசுக்கு பக்கமாக இருக்குது. அத்தனை காலம் அந்த சபதத்தை போற்றி காத்திருக்கிறார். இப்படி காத்தது வெளியில் யாராச்சுக்கு தெரியுமா அப்படின்னா ஒருத்தருக்கும் தெரியாது. கற்பூரமான இந்த சரீரத்தை நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, கணவன் மனைவிக்குள்ளே எத்தனை ஊடல் வேணாலும் இருக்கலாம், அதை பற்றி கவலையே கிடையாது. இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போகும், ஆனால் வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத இந்த சரீரத்தின் மூலமாக சேக்கிட வேணும் நமக்கு உணர்த்துறார். கற்பூர் மனைவியாரும் கணவனார் கெல்லை ஆணையெல்லாம் பொற்புற மெய்யுறாமல் பொருந்துவ போற்றி செய்ய இற்புறம் பொழியாதங்கள் இருவரும் வேறு வைகி அற்புறு புணர்ச்சியின்மை அயலறியாமை வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்கிறேன். யாருக்கும் தெரியாது, இவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சபதம் யாருக்கும் தெரியாது. ஆனால் கணவனுக்கு செய்ய வேண்டிய அந்த இதெல்லாம் கடமைகள் எல்லாம் மனைவி செய்கிறா, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் கணவன் செய்கிறாரு. உடல் இன்பம் என்று சொல்லக்கூடிய 2 பேரும் சேரக்கூடிய அந்த நிலை மட்டும் இல்லை, ஏன்னா அந்த சபதத்தின் மூலமாக. அப்போ இதுவரைக்கும் வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லலை. இப்போ இறைவன் அடியாராக வந்து அவர் சபதத்தை அந்த தண்ணீரில் மூழ்கி கொடுக்க சொல்லுகின்ற பொழுது வரைக்கும் இப்போ வரைக்கும் அவர் சொல்லலை. ஏன் வந்து நான் மனைவியை தொடமாட்டேன், மனைவிக்கு எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது அவர் சொல்கிறது இல்லை. அதான் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல தம் வீட்டிலிருந்து மனைவியாரை அழைத்து கொண்டு வந்து அந்த திருப்புலிச்சர குளத்தில் வந்து தாம் கை கொண்டொழுகிய அந்த திரு ஆணைகாக்கும் உண்மைத்தன்மையை காப்பாற்றுவாராகி அப்படின்னா இப்போவும் சொல்லக்கூடாது. சொல்லாமல் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு தண்டு ஒன்று கையில் கொண்டு வரார், ஒரு மூங்கில் தண்டு. அந்த தண்டினுடைய ஒரு பகுதி மனைவியை பிடிக்க சொல்கிறார், இன்னொரு பகுதி இவர் பிடிச்சிக்கிறார். இப்போவும் வந்து கையை பிடிச்சி முழுகலை, கையை பிடிச்சி தொடக்கூடாது அப்படின்னா தொடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் அம்மா வந்து தீண்டுவீராயன் எம்மை திருநீலகண்டம்னு சொன்னதுனால அவர் வந்து இப்போவும் வந்து கையை தொடர்றது இல்லை. அப்படி தண்டினுடைய இருபக்கம் 2 பேரும் பிடித்து முழுகுகின்ற பொழுது அப்படி உள்ளே போகிறாங்க முழுகிறதுக்கு.
மறைச்சிவ யோகியார் அப்படின்னு மறைகளால் பேசப்பட்ட யோகி. இப்போ யார்? பெருமான். வேதங்களால் புகழ்ந்து பேசப்பட்ட பெருமான் இப்போ அடியாராக அங்கே வந்திருக்கிறார். திருப்புலீச்சரம் என்று சொல்வது சில்லையில் நடராஜர் கோயிலுக்கு கொஞ்சம் தூரத்தில் தெற்கு கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்புலீச்சரம். போனவங்க பார்த்துருக்கலாம். புலிக்கால் முனிவர் வழிபாடு செய்த தலம் அது. அதனால் அதுக்கு பேர் திருப்புலீச்சரம்னு பேருங்க. புலிக்கால் முனிவர் பதஞ்சலி முனிவரும் பல தலங்கள் வழிபாடு செய்திருக்கிறாங்க. அந்த புலீச்சரம்னு வரதெல்லாமே அவங்க வழிபாடு செய்த தலங்கள் என்று சொல்லுவாங்க. புலிக்கால் முனிவர் தான் வியாக்கரபாதர் அப்படின்னு வடமொழியில் அவருக்கு பேர். அவருடைய மகன் தான் உபமன்ய முனிவர். அப்போ நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய திருவடி வணங்கினார் இல்லையா, அவர் அந்த உபமன்ய முனிவருக்கு தான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கே திருவடி தீட்சை செய்து கொடுத்தது. கிருஷ்ண பரமாத்மாவுக்கே திருவடி கொடுத்துருக்கிறார். யார்? வியாக்கரபாதருடைய மகன். இதெல்லாம் நமக்கு புராணத்தில் இருக்குது. பெரிய புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. திருமலை சிறப்பில் யாதவன் துவரைக்கு இறையாகிய மாதவன் முடிமேலடி வைத்தவன் பூதநாயகன் பொறிவரும் தொண்டனுக்கு ஆதியந்தம் இல்லாமை அடைந்தவன் அப்படின்னாரு. யாதவர் குலத்திலே தோன்றியவன் யார்? கிருஷ்ண பரமாத்மா. மாதவங்கள் செய்தவன். அப்புறம் என்ன சொல்ற? துவாரகைக்கு இறைவனாக இருக்கக்கூடியவன். துவாரகைக்கு அவர் தான் ராஜா. அப்படி இருக்கக்கூடியவருடைய திருமுடி மேலே தன்னுடைய திருவடியை வச்சார் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட உபமன்ய முனிவர் சுந்தரருடைய திருவடியை வணங்குறார். அப்போ எவ்வளவு பெரியவராக இருப்பார் சுந்தரர்? கிருஷ்ண பரமாத்மாவுக்கே திருவடி தீட்சை கொடுத்த வியாக்கரபாதரே இந்த வியாக்கரபாதருடைய மகன் உபமன்ய முனிவரே வணங்கப்பெறக்கூடிய அளவுக்கு பெருமையுடையவர் சுந்தரர் என்று சொன்னால் அவருடைய பெருமை நம்ம என்ன என்று சொல்லுவது? ஏன்னா புராணத்தினுடைய நாயகரே அவர் தான். பெரிய புராணத்தினுடைய நாயகரே சுந்தரமூர்த்தி சாமிகள் தான். இப்போ இந்த இடத்துல அப்படி அந்த திருப்புலீச்சரம் கோயிலில் வழிபாங்கிற வந்தாச்சுப்பா. இல்லையில் நடராஜர் கோயிலுக்கு தெற்கில் இருக்கக்கூடியது அந்த வியாக்கரபாதர் வழிபாடு செஞ்சது என்று சொல்கிறார். அனந்தர் பூசித்தது, தாடகை பூசித்தது, இப்படி பல பேர் அந்த கோயிலை வழிபாடு செய்திருக்கிறாங்க. கணம்புள்ள நாயனார் தன்னுடைய முடியாலை விளக்கரித்த ஒரு கோயில் அந்த கோயில் தான். இப்படி பல பெருமைகளை உடையது. இளமையாக்கினார் கோயில் என்று சொல்லுவாங்க. அந்த கோயிலில் தான் இப்போ தன் உண்மை காப்பார் அப்படின்னா உள்ளத்தில் வைத்துலகிய திருநீலகண்ட ஆணையை காக்கும் பொருட்டு என்று வேணித்தண்டு இருதலை பிடித்து அப்படின்னா உண்மை காக்கும் பொருட்டு தீண்டாதிருத்தலும் அதனுடன் பொருந்திய வகையால் மூழ்கி தரும் பொருட்டு தீண்டுதலும். ஆமாம், மூழ்கி தரும் பொருட்டு அந்த தண்டை மட்டும் ரெண்டு பக்கம் 2 பேர் பிடிச்சி முழுகிறதுக்கு போகிறாங்க. அப்படி போகின்ற பொழுது சாமி என்ன பண்ணுறாருன்னா, வேதியராக வந்த பெருமான் அதெல்லாம் முடியாது, கையை பிடிச்சி தான் முழுகணும் அப்படிங்கிறார். ஏன்னா தண்டை பிடிச்சி முழுகிறது ஒத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ அவர் வாதி பிரதிவாதியாக இருக்கிறதுனால அவர் சொல்கிறத கேட்க வேண்டியதாக இருக்குது நாயனார். இல்லைன்னா என்னுடைய ஓட்டை கொடு அப்படிம்பார். ஓடு தான் மறைஞ்சு போச்சு, அதனால் எங்கே இல்லாத எப்படி கொடுக்குறது? சின்ன பசங்க கேட்குறாங்கல்ல, அது மாதிரி அதெல்லாம் தெரிய முடியாது அப்படின்னு, அதுதான் வேணும் அப்படின்னு அது மாதிரி அந்த ஓடு தான் வேணுன்றார். அதனால் இப்போ என்னென்னா, இல்லைன்னா நான் சொல்கிறத செய்ய அப்படிங்கிறாரு. இப்போ சொல்கிறத செய்கிறதுக்கு மனைவியை தொடுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இப்போ சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு அவரை கொண்டு வரார் பெருமாள். இங்கே தான் எல்லாரும் சொல்கிறார், எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல போகிறார். இப்படி அவர் வாயால் வரணும் அப்படிங்கிறது தான் இறைவனுடைய விருப்பம். ஏன்னா அவருடைய பெருமைகள் அவர் வாயால் வரணும் அப்படிங்கிறது தான். அதப்போ தண்டிருதலையும் பற்றி புகுமவர் தம்மை நோக்கி வெந்திரு நீற்று முண்ட வேதியர் மாதை தீண்டி கொண்டுடன் மூழ்கீர் என்ன கூடாமை பாரோர் கேட்க பண்டுதம் செய்கை சொல்லி மூழ்கினார் பழுதிலாதார். இப்போ தான் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறார். இப்போ எனக்கு 2 பேர்த்துக்குள்ளே இப்படி ஒரு சபதம் இருக்குது, அதனால் நான் தொட முடியாது என்று எல்லாரும் கேட்குற மாதிரி சொல்லிவிட்டு, அப்போது அம்மாவுடைய கையை பிடிக்கலை, தண்டை பிடிச்சி தான் முழுகிறார். சொல்லிட்டாரே ஒழிய தண்டை பிடிச்சி தான் முழுகிறார், கையை பிடிக்கலை. இந்த இடத்துலையும் கூட கையை பிடிக்கலை. ஆனால் இது நாள் வரைக்கும் மறைச்சி வச்சுருந்த அந்த ரகசியத்தை சொல்லிட்டார். ஆமாம், அதை என்ன சொன்னார்? அது சொன்னார் இல்லைங்களா, அற்புறு புணர்ச்சி இன்மை அயலறியாமை வாழ்ந்தார்னு சொன்னார் இல்லையா? அந்த புணர்ச்சி இன்மையை என்ன காரணங்கிறத இப்போ சொல்லிட்டார். அவ்வளோதான். அப்படியே முழுகிறார், 2 பேரும் முழுகிறாங்க. மூங்கிட்டண்டின் 2 தலைகளையும் பிடித்து மூழ்கவும் அவரை பார்த்து வெள்ளிய திருநீற்றை திரிபுண்டமாக தரித்து நின்ற மறையவர் பெருமான் மனைவியாரை தீண்டி கையை பிடித்து மூழ்கி தருவீராக என்று சொல்ல, எவ்வகையானும் குற்றமில்லாதவராகிய நாயனார் தம் மனைவியை தீண்டி மூழ்கக்கூடாமையை
உலகர் கேட்டறியும்படியாக தமது பலம் செய்தியை சொல்லி தாம் முன் துணிந்த அந்த குலத்தினுள் மூழ்கினார் என்று சொல்லி இப்போ வந்து எல்லாரும் கேட்குற மாதிரி அந்த காரணத்தை சொல்லி மீண்டும் முழுகுகிறார் என்று சொல்லி அந்த தன்னுடைய சபதத்தை வந்து சபையோர் கேட்கும்படியாக கூறிய இடம்தான் இந்த இடம். அங்கே யார் இருக்காங்க? தில்லைவாழ் அந்தணர் பெருமக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. தீர்ப்பு சொல்லுவதற்காக வந்த அந்தணர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அதுபோக உலகத்தார்கள் இருக்கிறாங்க. இதை பார்க்கறதுக்காக வந்தவர்கள் எல்லாரும் முன்பாக எல்லாரும் கேட்குற மாதிரி பார்வோர் கேட்ப என்று சொல்லி எல்லாரும் கேட்குற மாதிரி சொல்கிறார். ஆமாம், வெந்திரு நீற்று முண்ட வேதியர் அப்படி நீலொளி வளர்ந்திரு முண்ட நெற்றியும் என்று சொல்லுவது போல் அப்படியே திருநீர் 3 கோடுகளாக பெருமான் பூசியிருக்கிறாராம். நம்ம வேதியர் மறையவர் என்று சொல்கிறார். வேதிக்க செய்பவர் என்று பொருள். நம்மை வேதிக்க வேதியர் அப்படின்னா நம்மை வேதிக்க செய்பவர் அப்படின்னா நம்மை பக்குவப்படுத்துபவர்னு அர்த்தங்க. நம்ம வேதியாதவர் தம்மை வேதிப்பன இறைவனுடைய திருவடியை பற்றி 11 முறை சொல்கிறாரு. திருவாரூரில் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு அந்த திருவடியை காட்டுறார் சிவபெருமான். அந்த திருவடியை பற்றி சொல்லுகின்ற பொழுது நீதி மாதவர் நெஞ்சில் பொலிவனார். நல்ல ஒரு தவமுடையவருடைய நெஞ்சில் அந்த திருவடி இருக்குமா. அப்புறம் சொல்லார் வேதியாதவர் தம்மை வேதிப்பன அப்படின்னா பக்குவம் இல்லாதவர்களை கூட பக்குவமாக ஆக்கக்கூடியது அந்த பெருமானுடைய திருவடி என்று சொல்கிறார். அதை வேதியர் அப்படின்னு சொல்லி அவருக்கு பெயருங்க. அன்னலார் ஆணையை அயலறியாமை உய்த்த நாயனாரை இப்போது வேதித்து தமது பண்டை செய்கையை பார்வோர் கேட்க சொல்லும்படி செய்கின்றார் என்று குறிப்பு தோன்ற இங்கு வேதியர் என்று சொல்கிறார். ஏன்னா இந்த சரீரத்தில் ஆரம்பத்திலே சொல்லிடுறாரு எதுக்காக சாமி இவர் வீட்டுக்கு வந்தார் அப்படிங்கிறத சொல்கிறார். தொண்டரை விளக்கம் காண நன்னெறி இதுவாம் என்று ஞாலத்தோர் விரும்பியுய்ய அப்படின்னார். அப்படின்னா அந்த அடியாருடைய பெருமைகளை எல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த உலகத்தார், இந்த உலகில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் அதை கடைபிடித்து ஒழுக வேண்டும் என்பதற்காக சாமி அங்கே வர்றார். இதுதான் முதல் நாயனார் புராணமே திருநீலகண்ட நாயனார் புராணம் தான். தில்லைவாழ் அந்தணர் அப்படிங்கிறது தொகையடியார், தனியடியாரில் முதல் புராணம் இதுதான். இப்போ இந்த புராணத்திலேயே என்ன சொல்லிடுறார் அப்படின்னா இறைவன் சோதிப்பதற்காக வர்றதில்லை. பெரிய புராணத்தில் எந்த இடத்துலையும் அப்படி சொல்லப்படலை. ஒரே ஒரு இடத்துல சோதிக்கிறதுக்கு வந்த மாதிரி வந்தார் அப்படிங்கிறாரு. எங்கே சொல்கிறார் அப்படின்னா அதுவும் வந்து நாயன்மார் புராணம் இல்லை, மனுநீதி சோழருடைய புராணத்தில் சொல்கிறார். ஆமாம், அங்கே மட்டும் சொல்கிறார் தனிப்பெரும் தர்மம் தானோர் தயாயின்றி தானை மன்னன் பணிப்பில் சிந்தையில் மணித்தர்தம் வரவுகான வண்ணமோர் வண்ணம் ஒரு புனிற்றிலங்கன்று. அதாவது சோதித்தால் என்ன என்று சொல்லுவார். அந்த இடத்துல சோதிக்கிறதுக்கு வந்த மாதிரி வந்து தர்மம் வந்து தர்ம தேவதை சோதிக்கிறதுக்கு வந்த மாதிரி வந்ததுன்னு சொல்கிறார். இவளையே சோதிக்கிறதுக்குன்னு எந்த இடத்துலையும் வர்றதில்லை. அதனால் இந்த வழக்காடு மன்றம் பட்டிமன்றம் பேசக்கூடியவங்க சோதிக்கிறதுக்கு வந்தார் சாமி, சோதிக்கிறதுக்கு வந்தாருன்னு சொல்லுவாங்க. சும்மா கைதட்டுறதுக்காக ஒரு பேச்சு சுவைக்காக. அப்படியெல்லாம் இல்லை. இறைவன் நம்மளை சோதிக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க, நான் எந்த நிலையில் இருக்கிறேன்னு அவனாசியப்பருக்கு தெரியும். அவர் வந்து நம்மளை சோதித்து அறியணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியெல்லாம் சோதனையெல்லாம் போட்டார்னா நம்ம தாங்க முடியாது. நம்ம எல்லாருமே தோற்று போயிடுவோம். சாமியினுடைய சோதனையிலிருந்து நம்ம ஜெயிக்க முடியுமா என்ன? கண்டிப்பாக முடியாது. அதனால் எதுக்கு வராரு? தொண்டரை விளக்கம் காண. அப்புறம் என்ன சொல்கிறார்? நன்னெறி இதுவாம் என்று ஞாலத்தோர் விரும்பிய தொண்டரை விளக்கங்கான அந்த அடியாருடைய பெருமைகளை நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்போ அதுக்காகத்தான் வந்திருக்கிறாரு. குளத்தில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறாரு. இப்போ அவர் வாக்கு மூலமாகவே வெளி வந்துருச்சு. அதே மாதிரி இளையான்குடி நாயனார் பணத்தில் அதான் சொல்கிறார், பெற்ற ஊர்வதுமின்றியே பேதையாலுமின்றிய நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞாலம் உய்ந்திட நன்னினார் அப்படின்னா. ஞாலம்னா உலகம், உலகம்னா யார்? உலகம்னா உலகத்தில் உள்ள மக்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் குறிக்குது. அப்போ அந்த உலகம் உய்யும்படியாக பெருமான் வந்தார் என்று சொல்லி இளையான்குடி நாயனார் பணத்தில் சொல்கிறார். இங்கேயும் அதே மாதிரி தான் சொல்கிறார். நாமெல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமான் அப்படி அடியார் கோலத்தில் நாயனாருடைய இல்லத்துக்கு ஒரு முறை அல்ல 2 முறை வரார். அப்படி இப்போ வந்து எல்லாரும் கேட்குற மாதிரி அவர் முழுகிட்டார். கூடாமை பார்வோர் கேட்க 2 பேரும் ஏன் சேர்றதில்லை, அந்த கணவன் மனைவி ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடரதில்லை அப்படிங்கிறத எல்லாரும் கேட்குற மாதிரி சொல்கிறார். கூடாமை பார்வோர் கேட்க யோகியார் சொல்லியபடி மூழ்கக்கூடாதன் காரணத்தை சொல்கிறார். கேட்க தம்பாலை கேட்டறியும்படியாக இதனால் வரை இவர் தம் செய்கையை உலகர் கண்டும் அறியார் கேட்டும் அறியார். யாருக்கும் தெரியாது. இது நடந்தது கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகள் வந்து யாருக்கிட்டையும் அவர் சொல்லலை, யாருக்கும் தெரியாது. இப்படி ஒரு வாழ்க்கை அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் கூட தெரியாது. 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் சேரலை, அவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு சபதம் இருக்குது அப்படிங்கிற செய்தி யாருக்கும் தெரியாது. அதுதான் நாயனாருடைய ஒரு பெரிய சிறப்பு. இப்போது இவர் பாலை கேட்கும்
கேள்வி ஞானத்தில் அறியுமாறு தீண்டிக் கொண்டு உடன் மூழ்காமையே இங்கு கேட்பிக்க என்ற பொருள். ஆமாம், ஏன் தீண்ட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு இங்கே எல்லாரும் கேட்குற மாதிரி அந்த காரணத்தை சொல்கிறார். அதற்கு தீண்டாமை காரணம், அதற்கு திருநீலகண்டத்தின் மேல் வைத்த ஆணை காரணம். ஏன் தீண்ட மாட்டேங்கிறதுக்கு என்ன காரணம்? திருநீலகண்டத்தின் மீது வைத்த ஆணை காரணம். அதற்கு தாம் திருநீலகண்டத்தின் பால் பக்தி செய்தைமையும் பரத்தை பால் அணைந்ததும் காரணம் என இவ்வாறு தீண்டி மூழ்கக்கூடாமை விளக்கும் பொருட்டு நாயனார் பண்டு நிகழ்ந்த செய்கையெல்லாம் சொல்ல வேண்டியதாயிற்று. ஏன் தொடமாட்டேன் அப்படிங்கிறதுக்கு இந்த காரணத்தை எல்லாம் அவர் சொல்ல வேண்டியதாக இருந்தது. எல்லாரும் தெரிந்து கொள்ளும்படியாக அவர் பாரோர் கேட்க என்று சொல்லி உலகத்தார் கேட்கும்படியாக இதை சொல்கிறார். ஆமாம், ஆதலின் பண்டுதம் செய்கை சொல்லி என்று சொல்கிறார். ஆயின் இதுகாரும் நாயனார் தமது செய்கையை பாரோர் அறியாமை வாழ்ந்ததன் காரணம் என்ன எனின், உலகர் அறிந்தால் தமது அறியாமையாலே பலவும் சொல்லி செந்நெறி நின்று தம்மை பிறள வைக்க முயன்று பல வகையானும் இடர்படுத்துவர். ஏன் உலகத்தில் யாருக்கிட்டே சொல்லலைன்னா, ஒருத்தருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாங்க. அப்புறம் இவருடைய அந்த விரதம் அதனுடைய ஒரு நிலைக்கு தீங்கு வந்துடும். அது குடும்பத்திலையும் பெரிய குழப்பங்கள் வரும். அதனால் இதை சொல்லாமல் காத்திருக்கிறார் என்று சொல்கிறாருங்க. அதே மாதிரி சிறு தொண்ட நாயனாருடைய புராணத்தில் அது மாதிரி வரும். அந்த குழந்தைய கறி சமைக்கிற பொழுது எப்பொழுதும் செய்கிற சமையல் கட்டில் அவங்க செய்யலை. யாருக்கும் தெரியாத மாதிரி உள்ளுக்குள்ளே போய் செஞ்சாங்களாம். ஏன் அப்படி செஞ்சாங்கன்னா, எப்பொழுதும் செய்கிற மாதிரி செஞ்சால் அடிக்கடி வர்றவங்கெல்லாம் வருவாங்கல்ல, அவங்க என்னென்னு தெரிஞ்சு இது மாதிரி எல்லாம் அதுக்கு அந்த தொண்டுக்கு தடையாயிருன்னு சொல்லி யாரும் பார்க்காத மாதிரி மறைவான ஒரு இடத்துல போய் செஞ்சுருக்கிறான். சேக்கிழ பெருமான் அந்த இடத்த சொல்கிறார். ஒன்று மனத்தார் இருவர்களும் உலகர் அறியார் என மறைவில் சென்று புக்கு அப்படின்னார். யாரும் பார்க்காத மாதிரி ஒரு இடத்துல வீட்டில் போய் செய்து, அப்போ தொண்டுக்கு இடையூறு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் உலகத்தார்களுக்காக தெரியக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. அதனால் ஒரு தொண்டு செய்கின்ற பொழுது நம்ம அப்படி செய்யணும். அன்றியும் திரு ஆணையை போற்றும் இந்நிகழ்ச்சி இறைவன் அருள் வழியே நின்ற தாமும் அவ்விறைவனுமே அறிய நின்றது. இது சாமிக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது என்று சொல்லி அருளுடையார் அளித்தருளும் செவ்விய பேரல் விளம்பும் திறம் அன்று என்று உரை செய்யார் என்று காரைக்கால் அம்மையார் புராணத்திலையும் அந்த மாங்கனி எப்படி வந்ததுங்கிறது காரைக்கால் அம்மையாருக்கும் பெருமானுக்கும் தான் தெரியும் இல்லையா. அவர் போய் கணவன் கேட்குறாரு, இன்னொரு மதுரை கனி இன்னொன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது, என்னுரை பொய்யாகி விடும் பெருமானே, இன்னொரு கனி வேணும்னு சொல்லுகின்ற பொழுது பெருமான் கொடுக்குறாரு. அது அம்மாவுக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதை சாப்பிட்டுட்டு அவன் சொல்கிறான், கணவன் இது முந்தைய கனி இல்லை, இது அதை விட சுவையான கனியாக இருக்குதுன்னு கேட்கின்ற பொழுது தான் அம்மா வேறு வழி இல்லாத சொல்லுகின்ற பொழுது அவன் என்ன சொல்கிறான், இன்னொரு கனியை வரவை பார்க்கலாம் அப்படிங்கிறான். கணவன் எப்படிப்பட்ட கணவன் பாருங்கள். அவனுக்கு வழிபாட்டில் எல்லாம் அவனுக்கு ஒன்றும் இல்லை. சரி, நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் இறைவனுடைய திருவருளால் அந்த மாங்கனி வந்ததுன்னு சொன்னால் இன்னொரு கனியை என்னால் வர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தான் இன்னொரு கனியை வருது. அதை அவன் கையில் வாங்கணுன்னு மறைஞ்சிருது. பார்க்குறதுக்கு தான் நான் கேட்டான், சாப்பிட்றதுக்கு கேட்கலையே. இன்னொரு கனி வாங்கி கொடு, அதையும் சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தா சாமி சாப்பிட்ற வரைக்கும் அதை வச்சுருந்துருப்பார். பார்க்குறதுக்கு தான் கேட்டான். அவன் பார்த்தா கையில் வாங்கினா மறைஞ்சிருச்சு. அப்போ தான் அவனுக்கு இது சாதாரணமான பெண் அல்ல, இது ஒரு தெய்வ பெண். இந்த பெண்ணோட குடும்பம் நடத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு முதல்ல தகுதி இல்லை. அதனால் பொய்யாக ஒரு காரணத்தை சொல்லி வியாபாரம் செய்கிறதுக்கு நான் மரக்கலங்கள் சமைத்து நான் கடல் கடந்து வாணிபம் செய்கிறதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். ஏன்னா இந்த பெண்ணோட இருந்து நம்ம இனிமேல் காலந்தள்ள முடியாது என்று சொல்லி அவன் என்னென்னா அவனுக்கு எந்த ஒரு தொந்தரவும் பண்ணலை. அந்த அம்மையாரை எந்த ஒரு அவன் துன்பப்படுத்தலை. நமக்கு தகுதியில் நாம் ஒதுங்கிக்கலாம் என்று சொல்லி அவன் பாட்டுக்கு அவன் போயிட்டான், வேற ஒன்றும் இல்லை. இப்படி உலகத்தாருக்கு தெரிஞ்சால் நிறையா அதில் இடையூறுகள் வரும். அருள் சக்தி பதியவே வெள்ளத்தில் பட்ட துரும்பு போல் உயிர் தன் வசம் இழந்து அருள் வழியே நிற்கும். அதனால் இங்கு முன்னர் அயலறியாது ஆணை உய்த்த நாயனார் இப்போது பாரோர் கேட்க பண்டுதம் செய்கை வெளிப்படச் சொன்னார் என்று சொல்கிறார். பழுதில்லாதார் அப்படின்னா நாயனாருடைய சரிதத்தின் முன் நிகழ்ச்சிகளில் எவ்வாற்றானும் பழுதில்லாதவர், இதன் பின் நிகழ்ச்சியானும் பழுதில்லாதவர் அவர். அப்படின்னா எந்த ஒரு குற்றமும் இல்லாதவர் நாயனார். ஏன்னா நாயன்மார்களை எந்த ஒரு குற்றமும் யாரும் சொல்லக்கூடாது. அதான் சேனிடையும் தீங்கடையா திருத்தொண்டர் அப்படின்னார். ஆமாம், சேனிடையும் தீங்கடையான்னா அந்த தீங்கு தீமை என்று சொல்லுவது தூரத்தில் கூட வர முடியாத அளவுக்கு ஒரு சிறந்த தொண்டர்.
இளமை மீதுவர இன்பத்துறையின் எளியராய் ஒரு பரத்தைவால் அணைந்தமையானும் பழுதில்லாதவர் அவன் மற்ற மாதரார் தம்மை எந்த மனத்தினும் தீண்டேன் என்றமையாலும் பழுதில்லாதவர் அற்புறு புணர்ச்சியின்மை அயலறியாமை வாழ்ந்ததனாலும் பழுதில்லாதவர் மூழ்கி தந்தமையாலே யோகியார் உன்பால் வைத்த அடைக்கல பொருளை வவ்வி பாவகம் பலவும் செய்து பலிக்கினை என்று நீ ஒன்று பலிக்கு நானாய் என்று சொல்லி கூறிய அந்த பாவகமாய பழுதும் இல்லாதவர் ஆயினார் என்று சொல்லி இனியும் நாம் பிறவியாகிய பழுதினை இல்லையாக்கி மீளா நெறியிலே இறைவன்பால் என்றும் இளமையோடு நிற்கின்றார் ஆதலின் முற்றும் பழுதில்லாதரே. அதாவது நாயனார் மேலே எந்த ஒரு பழுதும் இல்லை என்று சொல்கிறார். அதுவும் எப்பொழுதுமே ஒரு சரிதம் அப்படின்ட்டா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நாயனார் தான் உயர்வு. ஆமாம், மற்ற மனைவிகள் எப்படின்னா தொண்டுக்கு துணை நின்றவர்கள், அவ்வளவுதான். அப்படின்னா நாயனாரை வலித்து அதை திருத்தியது, நாயனாரை விட உயர்ந்தது அம்மா தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. நாம் பெரிய புராணம் படிக்கிறவங்க அடியார்கள் சொல்லக்கூடாது. உலகத்தால் இருக்கிறவன் என்ன வேணாலும் சொல்லுவான், காசுக்காக பேசுகிறவன் என்ன வேணாலும் பேசுவான். அம்மா இல்லைன்னா அவர் அப்படி இப்படின்னு அப்படிலாம் பேசக்கூடாது. ஆமாம், அப்படின்னா இந்த புராணம் எப்படி ஆயிரும், திருநீலகண்ட நாயனாருடைய மனைவியார் புராணங்கிற மாதிரி ஆயிரும். அதனால தான் அந்த அவங்களுடைய பெயர் கூட குறிப்பிடுறதில்லை. சேக்கிழார் பெருமான் இயல்பகை நாயனார் புராணத்தில் பேர் கிடையாது, திருநீலகண்ட நாயனார் புராணத்தில் பேர் கிடையாது, இளையான்குடி நாயனார் புராணத்தில் பேர் கிடையாது, திருவெண்காட்டு நங்கையார் சிறுத்தொண்ட நாயனார் புராணத்தில் பேர் வருது. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பேர் வரும், நிறைய இடங்களில் பெயர் வராது. ஏன் அப்படின்னா அவங்கள வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஆளுங்க. அது நாயன்மார் தான் உயர்வு, எந்த நிலையிலையும் நாயன்மாரை நம்ம கீழே விடவே முடியாது என்று சொல்லி சிவகோணிய உரையில் சொல்லுவார். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, பாவியின் மூழ்கியரும் கணவரும் மனைவியாரும் மூழ்கிட்டாங்க. 2 பேரும் அந்த தண்டை பிடிச்சிட்டு நடந்ததை சொல்லி தண்டை பிடிச்சிட்டு முழுகியாச்சு. முழுகி எந்திரிச்சோன்னா எப்படி இருக்கிறாங்க, பல இளமை பெற்றாச்சு. இப்போ அதுதான் பெரிய இதுங்க. அதாவது இளமை அப்படிங்கிறது அப்படின்னா அது போச்சுன்னா போனது தாங்க. மீண்டும் இளமையெல்லாம் யாருக்கும் வராது, புரியுதுங்களா? ஏதோ காசு பணம் போச்சுன்னா மீண்டும் சம்பாரிச்சுக்கலாம். மற்றபடி இளமை அப்படிங்கிறது அந்த வயது அப்படிங்கிறது ஒரு 20 வயசு அப்படின்னா 20 வயசு அப்படிங்கிறது மீண்டும் 30 வருஷம் கழிச்செல்லாம் வராது, இல்லைங்களா? அதை திரும்ப பெற முடியாத ஒன்று இளமை தான். ஆனால் அதை திரும்ப பெற்றவர் நாயனார், அதுதான் பெரிய சிறப்பு. அப்படி மூழ்கி எழுந்த உடனேயே பழைய இளமையோடு வராங்க 2 பேரும். அப்படியே அந்த இளமையோடு தான் பெருமானுடைய திருவடிக்கு போக போகிறாங்க. அதான் சொல்கிறார், வாவியின் மூழ்கியரும் கணவரும் மனைவியாரும் மேவிய முப்பு நீங்கி விருப்புறும் இளமை பெற்று தேவரும் முனிவர் தாமும் சிறப்பொடு பொழியும் தெய்வ பூவின்மா மலையின் மேலே மூழ்குவார் போன்று தோன்ற. அப்படி அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. மேலிருந்து தேவர்கள் எல்லாம் அப்படியே மலர் மாலி பொழிகிறார்கள். மேலிருந்து தேவர்கள் என்ன செய்கிறாங்க, அப்படியே கற்பக மலர் பொழிகிறது அங்கிருந்து. அதான் சொல்கிறார், வாவியின் மூழ்கியரும் கணவரும் மனைவியாரும்னர் குலத்திலே மூழ்கி தந்து கரையேறுகின்ற கணவரும் அவரது மனைவியாரும் அதற்கு முன்பு தம்பால் மேவியிருந்த மூப்பு நீங்க பெற்று இப்போ எப்படி இருக்கிறாங்க, விருப்புறும் இளமை பெற்றார்களாகி தேவர்களும் முனிவர்களும் இப்போ அற்புதங்கள் காரணமாக பொழிந்த கற்பகப்பூ மலையிலே மேலும் மூழ்குவார் போல தோன்றுங்க. குளத்திலிருந்து முழுகி எந்திரிச்சாச்சு, இப்போ அந்த மலரால் மீண்டும் முழுகிறாங்களாம். அப்போ அவங்க முழுகிற அளவுக்கு மேலேருந்து தேவர்களெல்லாம் மலர் போட்டிருக்கிறாங்க. மீண்டும் மலராலை மூழ்கினார்கள் என்று சொல்கிறார். மூழ்கி தந்து பின் கரையேறினார்கள். அவ்வாறு ஏறும் அந்த கணவர் எப்போதும் இம்மையிலும் அம்மையிலும் எம்மையிலும் பிரியாத உடன் இருப்பவர் என்று சொல்லி சொல்கிறார். கணவன் அப்படிங்கிறது அடியார்கள் பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, அன்னவரே என் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோன்னு நமக்கு திருவெம்பாவை, சரிங்களா? முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தம பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ முன்னடியார் தாழ்வணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே என் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையை எமக்கெங்கோ நல்குதியில் என்ன குறையும் எலாமேலோர் எம்பாவாய் என்று சொல்லி திருவெம்பாவையில் மணிவாசக பெருமான் சொல்லுவது போல் இப்போ அம்மாவுக்கு என்னென்னா, நாயனார் அதுவும் அவர் ஒரு அடியாராக இருக்கக்கூடிய அவரே கணவராக பெற்றது பெரிய ஒரு கண்ணவர் என்று சொல்கிறாருங்க. ஆமாம், இந்த உயிர் அவ்வுயிரோடு இசைவிப்பன் என திலகவதி அம்மா மனம் பேசித்தான் முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கணவன் ஆகலை கலிப்பகையார்.
ஆனால் அம்மாவும் அப்பாவும் நினச்சிட்டாங்களாம் இவருக்கு தான் இந்த பெண்ணை கொடுக்கறதுன்னு சொல்லி. அதனால் நான் அவருக்கே உரியவள், வேறொருவரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி என்ன பண்ணாங்க அம்மா, அந்த போர்க்களத்தில் இறந்த கணவனோடு தானும் உயிர் துறப்பதற்கு தயாரானாங்க. யார்? திலகவதி அம்மா. நாவுக்கரசு பெருமான் போய் அழுததுனால அவருக்காக தம்பியார் உளராக வேண்டுமென வைத்த தயானார் சேக்கிழ பெருமான். அது மாதிரி அந்த கற்பூர மனைவியார்கள் கணவரை காண எல்லாம் என்று சொல்லி இந்த சரியத்தில் முக்கியமாக அந்த கற்பூர மனைவியாரும் கணவனாரு காண எல்லாம் பொற்புறம் மெய்யுறாமல் பொருந்துவ போற்றி செய்ய இற்புறம் பொழியாதங்கள் இருவரும் வேறு வையினர். சண்டை வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அப்பா வீட்டுக்கெல்லாம் அந்த அம்மா போகலை. இற்புறம்பு ஒழியாதங்கள் இருவரும் வேறு வை அப்படின்னா அந்த வீட்லேயே இந்த பக்கம் ஒருத்தர் அப்படி தான் இருக்கிறாங்களே வெளியே, வீட்டை விட்டு வெளியிலையெல்லாம் போகலை. அதே மாதிரி இந்த மாதிரி நடந்ததுன்னு யாருக்கிட்டையும் சொல்லலை. ஆனால் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டியது, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சரியாக போயிட்டுருக்குது. அதுதான் அவங்க அந்த நெறிப்படி வாழ்ந்துருக்கிறாங்க 2 பேர் அப்படிங்கிறது இதில் நமக்கு தெரியுது. யாவரும் ஆசைப்படத்தக்க இளமை பருவமும் அதற்குரிய கோலமும் மூப்பு நீங்குதல் வேறு இளமை வருதல் வேறு என்று சொல்கிறாரு. தேவரும் முனிவர் தாமும் என்று சொல்லி, அதாவது இப்படி எத்தனை நாளைக்கு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியங்க. ஏதோ ஒரு சும்மா 6 மாதமா அப்படின்னா அப்படித்தான் இல்லைங்க. என்ன சொல்கிறாரு, வளமளி இளமை நீங்கி வடிபுறு மூப்பு தளர்வோடு சாய்ந்து மண்பு தம்பிரான் திறத்து சாயார் அப்படின்னு. வளமளி இளமை நீங்கி வடிபுறு மூப்பு தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் திறத்துக்கு அப்படின்னு. தளர்வோடு சாய்ந்தோம்னா நிற்க முடியாது, கையில் கோல் இல்லைன்னா நிற்க முடியாது. அத்தனை காலத்து வரைக்கும் 2 பேர் அப்படி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய சிறப்பு. அதனால தான் பட்டணத்தடிகள் சொன்னார், வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லேன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லேன். அவர் இளமையை துறப்பது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமாக முடியாது எல்லாரும். அது பெரிய முனிவர்களே கூட முடியாது போயிருக்கிறாங்க இல்லைங்களா. ஆனால் அந்த இளமை துறப்பது அப்படிங்கிறது, அது வெல்லுவது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். அதை வென்று காட்டியவர் நம்முடைய திருநீலகண்ட நாயனார். அதான் பொலியும் தெய்வப்பூவின் மாமலை என்று சொல்லி அப்படியே மேலிருந்து அந்த கற்பக மலர் பொலிகிறது. அந்நிலை அவரை காணும் அதிசயம் கண்டாரெல்லாம் முன்னிலை நின்ற வேத முதல்வரை கண்டாரில்லை இந்நிலை இருந்த வண்ணம் என்னென்ன மருண்டு நின்றார் துண்ணிய விசும்பினோடு துணையுடன் விடைமேல் கண்டார். இப்போ அந்த நிகழ்ச்சி எல்லாரும் பார்க்குறாங்க. இப்படி நடந்து முடிஞ்சோடனே பெருமான் விடைக்காட்சி கொடுக்குறார் விண்ணில். அந்த மேலே அப்படி விடைக்காட்சி கொடுக்குறார். அந்த விடைக்காட்சி வேறு யாருக்கும் கிடைக்கல. அதுதான் பெரியது. இப்போ ஞானசம்பந்த பெருமான் திருமுலைப்பால் உண்கின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமானுக்கு உமையம்மை பால் கொடுக்கின்ற பொழுது அந்த குழந்தை அப்படி பால் குடித்து அந்த பால் வடிந்த வாயோட குளக்கரையில் நிற்கிது. அப்புறம் சிவபாதகிருதியர் வரார், அவருடைய அப்பா. எச்சில் மயங்கிட ஈதிட்டாரை காட்டென்று கைச்சிறியதொரு மாறு கொண்டு ஓச்சினார் அப்படின்னார். ஒரு குச்சியை கையில் எடுத்து இந்த பால் யார் கொடுத்தாங்க சொல்லு அப்படின்னு சொல்லி கையை ஓச்சுகின்ற பொழுது கையை நீட்டி காட்டுறார் பெருமான். எம்மை இது செய்தபிரான் இவனன்றே அப்படின்னார். அப்படி எம்மை இது செய்தபிரான் இவனன்றே என்று சொல்லி காட்டுறாருங்க. மேலே கையை நீட்டி காட்டுறாரு. அந்த காட்சி சிவபாதகிருதியருக்கு தெரியல, ஞானசம்பந்த பெருமானுக்கு தெரியுது. அதான் அடையாளமெல்லாம் சொல்ற, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்தாரில் செய்த வீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றேன்னு பாடுறாரு. அடையாளமெல்லாம் சொல்கிறார். செம்மை பெற எடுத்ததிரு தோடுடைய செவியன் எனும் மெய்மை மொழி திருப்பதிகம் பிரம்புரம் மேவினார் தம்மை அடையாளங்களுடன் சாற்றி எம்மை இது செய்தபிரான் இவனன்றே என மொழிந்தார். இப்படி தான் என்னை இப்படியெல்லாம் செஞ்சாரப்பா அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்லுது அந்த குழந்தை. அப்பாவும் பார்க்குறாரு, எங்கடா இவர் இந்த தம்பி நம்ம பையன் சொல்கிறத ஒன்றுமே நமக்கு தெரியலையே அப்படின்னா அந்த பக்குவம் உடையவங்களுக்கு தான் பெருமானுடைய விடைக்காட்சி கிடைக்கும், எல்லாத்துக்கும் கிடைக்கும். அது மாதிரி இங்கே குளத்தில் முழுகினதை பார்க்குறாங்க, நாயனார் மேலே மலரெல்லாம் விழுந்ததை எல்லாரும் பார்க்குறாங்க, இறைவன் அடியார் கூடத்தில் வாதிட்டதையெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அதே இறைவன் இப்போ விடை மீது உமையம்மையோடு காட்சி கொடுக்குறார். அந்த காட்சி யாருக்கும் தெரியல, நாயனாருக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் நம்முடைய நாயன்மார்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு அருட்காட்சி அப்படிங்கிறது, விடை காட்சி. அதாங்க சொல்கிறார், அந்நிலையிலே நின்ற அந்த இருவரையும் காணப்பெற்றாராகிய அதிசயத்தை கண்கூடாக கண்ட உலகர் எல்லாரும் முன்னிலையாய் நின்ற வேதியராகிய இறைவரை கண்டாரில்லை. இப்போ பெருமானை அந்த விடை காட்சி யாரும் கண்டாரில்லை. நாயனார் இவ்வாறு நிகழ்ந்த வண்ணம்தான் யாது என மருட்சி அடைந்தனராகி, நாயனாருக்கு இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல,
நாயனார் அப்படியே மகிழ்ச்சி அடைந்து அப்படியே என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆகாய வெளிக்குள்ளே தமது துணைவியான உமையம்மையாருடன் இடப வாகனத்தின் மேல் காட்சி தர கண்டார் என்று சொல்லி அப்படியே இடப வாகனத்தின் மீது விடை காட்சி பெருமான் கொடுக்கிறார். அதை கண்டு அப்படியே ஆனந்த பரவசப்பட்டு நிற்கிறார் நம்முடைய நாயனார் என்று சொல்கிறார். அதான் ரொம்ப முக்கியங்க. அந்நிலை காணும் அதிசயம் கண்டார்னர் பாரோர் கேட்க, அப்படி பாரோர் கேட்க பண்டுதம் செய்ய சொல்லி மூழ்கின நாயனார். அதற்கு பிறகு அந்த மலர் பொழிந்தது எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் முன்னிலை நின்ற வேத முதல்வர் முன்னிலை என்று சொல்லி அப்படி அந்நிலை கண்டாரெல்லாம் பெருமானை காண முடியல. அந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க, ஆனால் இறைவனை காண முடியவில்லை. அப்படின்னா பக்குவம் உடையவர்களுக்குத்தான் பெருமான் அந்த விடை காட்சி கொடுப்பார். நாயனாருக்கு மட்டும்தான் கிடைக்குது. நாயனாருக்கு அவர் மனைவியாருக்கும் கிடைக்குது. அந்த யோகியாரை கண்டார் இல்லை, எல்லாரும் முதல்வரை கண்டார். எனவே சில கண்டார் என்பதான் அவராவார். நாயனாரும் மனைவியாருமாம் இவர்களே அவரை காணத்தக்க பக்குவ ஆன்மாக்கலாம். அன்றியும் இவர்களை உலகுக்கு விளக்கங்காட்டி அருளவே இறைவன் எழுந்தருளினார். ஆதலின் இவ்விருவருமே கண்டார்கள், பிறர் கண்டாரில்லை என்று சொல்லாருங்க. துண்ணிய விசும்பினோடு 4 பூதங்களாலும் வியாபகமுடைய ஆகாயத்திலே கலந்த சிதாகாயத்திலே இது ஞானிகளாகிய பக்குவிகளுக்கு மட்டும் தரிசனம் தருவது. ஆமாம், அப்போ நாயனாருக்கு மட்டும்தான் அந்த தரிசனம் கிடைச்சிருக்குது என்று சொல்லி இது துணை அருள் சக்தியாக உமையம்மையாருடன் அற உருவமானது ஏலவார் குழலால் தம்மோனோடு அந்த இளையான்குடி நாயனார் புராணத்தில் வரும். ஏலவார் குழலால் தம்மோடு இடபவாகனாக தோன்றி அப்படின்னு சொல்லுவார். ஏலவார் குழலால்ங்கிறது காமாட்சி அம்மை இல்லைங்களா? அந்த இடத்த அப்படி சொல்வார். ஏலவார் குழலால் தம்மோடு இடபவாகனாய் தோன்றி என்று சொல்லி இளையான்குடி நாயனார் புராணத்தில் சொல்வார். ஈன்றுணை உடனே வானில் தலைவனை விடைமேல் கண்டார் என்று சொல்லி இயல்பகை நாயனார் புராணத்தில் அதுலேயும் அந்த விடை காட்சியை சொல்கிறார். இந்நிலை இருந்த வண்ணம் என்னென்ன மருண்டு முன்னால் நின்ற வேதியர் காணாது போயினார். இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது அதை இந்த நிலைமையை பார்த்து மருண்டு அறிந்தும் அறியாது நிற்கின்ற மயக்க நிலை உடையவராய் தெளிய இயலாது அடுத்தது என்ன செய்கிறதுன்னு செய்யாமல் நாயனாருக்கு ஒரே திகைப்பு. ஆமாம், அவருக்கு என்ன செய்கிறதுன்னு இப்போ தெரியல. நம்ம என்னடா திடீர்னு இளமை ஆகிட்டோம், அம்மா வந்தால் வயசான மாதிரி இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா அம்மா சின்ன பிள்ளையாட்ட நிற்கிறாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியலை, என்ன நடக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியலை. நம்முடைய நகர சிறப்பில் மனுநீதி சோழருடைய புராணத்தில் அப்படித்தான் கன்றுக்குட்டி இறந்து போயிடுச்சு. அதே மாதிரி கன்றுக்குட்டி இறந்தோடனே அரசனே வந்து தன்னுடைய மகன்னு பார்க்காம தேர்கால் சக்கரத்தில் வச்சு வீதி விடங்கனே அந்த இடத்துலையே அவர் வந்து பழி கொடுக்கிறார். அதற்கு பிறகு அதுக்கு முன்னாடியே மந்திரியுமே இறந்து போயிடுறார். மந்திரியை தான் தேர் ஓட்ட சொன்னது, மந்திரி இறந்து போயிடுறார். 3ம் அங்கே இருக்குது. இப்போ அதாவது கன்றுக்குட்டி உயிர் இல்லாமல் இருக்குது, இறந்து போய் இருக்குது. மந்திரி இறந்து போய் இருக்கிறார். அதே மாதிரி இளவரசரும் இறந்து போயிருக்கிறார். அப்புறம் பார்த்தா எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு 3ம் உயிர் பெற்று எழுகிறது. அந்நிலையில் உயிர் பெறிந்த ஆண்கன்றும் மண்ணுரிமை தனிக்கன்றும் மந்திரியும் உடன் எழலும் இன்ன பரிசானான் என்று அறிந்தலன் வேந்தனும் யாருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருளுள்ளதோ சேக்கிட பெருமான் அங்கே கேட்குறாரு. அதாவது அந்நிலையில் உயிர் பிரிந்த ஆண்கன்றும், அதாவது அந்த ஆண்கன்றுங்கிறது பசுமாட்டினுடைய கன்று, அது உயிர் பெற்றது. அப்புறம் மண்ணுரிமை தனிக்கன்று யார்? வீதி விடங்கரும் உயிர் பெற்றார். மந்திரியும் உடன் எழலும் 3 பேரும் உயிர் பெற்றிருந்துடுச்சாச்சு. அதாவது ஒரு உயிர் உடம்புலேருந்து போயிடுச்சுன்னா அந்த உடம்புக்கு மீண்டும் வராது அப்படிங்கிறத சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியது. சரி, இங்கே எப்படி வந்தது அப்படின்னா அதுக்கு தான் காரணம் சொல்கிறாரு. முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோன்னார். அப்போ சிவபெருமான் வந்து முன்னாடி நின்னார்னா என்ன வேணாலும் நடக்கும். அது நம்ம ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது. ஆட்பாலவர் கருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்டானார். பாசுரத்தில் சொல்கிறார் ஞானசம்பந்த பெருமான். மதுரை எம்பதியில் வாழ்கந்தனர் பதிகத்தில் சொல்கிறாருங்க, சிவபெருமான் யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் அருள் செய்வார். அது அவங்களுடைய வினை பயன். அதனால் அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு விதண்டாவாதமெல்லாம் பேசக்கூடாது. ஆட்பாலவர் கருளும் வண்ணமும் ஆதிமானும் கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்டான்ட்டார். எதை பற்றி நம்ம வந்து என்ன நடக்குதோ அதை மட்டும் பார்த்து இறைவனுடைய திருவருளை நினைந்து நம்ம வணங்கிக்கணும் ஒழிய மற்ற ஆராய்ச்சிகளை நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சேக்கட பெருமான் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார். அது மாதிரி அப்போ அவருக்கு ஒன்றும் புரியலை. இப்போ நாயனாருக்கு எல்லாம் பார்த்தா என்னமோ நடக்குது, ஆனால் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியலை. பெருமானுடைய காட்சியை பார்க்கிறார்.
சொல்கிறார். குரு இயல்பும் அருள் இயல்பும் ஆன்ம இயல்பும் இச்சரிதத்தால் விளக்கம் பெற்று உயிர்கள் கடைப்பிடித்தொழுகும் நெறிகாட்ட பெறுதலால் மின்னொளிர் சடையோன் தானும் தொண்டரை விளக்கம் காண நன்னெறி இதுவாம் என்று ஞாலத்தோர் விரும்பி உய்ய என்று சொல்லி அன்னறு காட்டுமாட்டால் அருட்சிவ யோகியாகி என்று சொல்லி எல்லாரும் இப்படித்தான் அந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த நெறியை நமக்கெல்லாம் சொல்லுவதற்காக பெருமான் இங்கே வந்த வேலை முடிந்தது. வந்த நாயன்மாருக்கும் அருட்காட்சி கொடுத்து விடை மீது காட்சி கொடுத்து பெருமான் அவருடைய அந்த பேரம்பலத்தில் போய் அப்படியே உள்ளே புகுந்துட்டார், சிற்றம்பலத்தில் போய் புகுந்துட்டார். ஆமாம், அப்படி கண்ட உடனே நாயனார் என்ன பண்ணார் அப்படின்னா, கண்டனர் கைகளாரத் தொழுதனர் கலந்த காதல் அண்டரும் ஏத்தினார்கள் அன்பர்தம் பெருமை நோக்கி விண்டரும் பொலிவு காட்டி விடையின் மேல் வருவார் தம்மை தொண்டரும் மனைவியாரும் தொழுதுடன் போற்றி நின்றார். எப்படி இருக்கும் அந்த காட்சியை பார்த்து இதெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி நிற்கிதுன்னா அப்படியே நாயனார் என்ன பண்ணார்னா, கண்டனர் கைகளாரத் தொழுதனர் அப்படியே அந்த காட்சியை பார்க்கிறார். 2 கைகள் சிறைமேல் வைத்து கொண்டு அப்படியே அதை வணங்கி நிற்கிறார் பெருமானுடைய அந்த செய்கையை. கலந்த காதல் அண்டரும் ஏத்தினார்கள். அப்படியே அண்டர்கள்னால் தேவர்களெல்லாம் அங்கிருந்து வாழ்த்துகிறார்கள். இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று சொல்லி அங்கிருந்து வாழ்த்துகிறார்கள். அன்பர்தம் பெருமை நோக்கி அப்படியே நாயனாருடைய பெருமையை நோக்கி தேவர்களெல்லாம் அங்கிருந்து வாழ்த்துகிறார்கள். விண்டரும் பொலிவு காட்டி விடையின் மேல் வருவார் தம்மை. விண்டரும் பொலிவு காட்டி விடையின் மேல் அப்படி ஆகாயத்தில் பொருந்திய அந்த நிலையை பார்த்து இடப வாகனத்தின் மேல் எழுந்தருளி வந்த இறைவரை நாயனாரும் மனைவியாரும் தொண்டரும் மனைவியாரும் தொழுதுடன் போற்றி நின்றார். அப்படியே அவர்கள் 2 பேரும் தொழுது போற்றி நிற்கிறார்கள். பெருமான் அப்படி அந்த அருள் காட்சி கொடுத்து அப்படியே அவர்களுக்கு அருள் செய்துவிட்டு செல்வதற்கு தயாராக இருக்கிறார் என்று சொல்லி கலந்த கண்டனர்னா விடைமேல் கண்டார் கண்ணார கண்டனர் என்று சொல்லி கண்ணார கண்டும் என் கையார கூப்பியும் எண்ணார எண்ணத்தால் எண்ணியும் என்று சொல்லி அற்புத திருவந்தாதில் அம்மையார் சொல்லுவது போல அப்படியே அந்த காட்சியை கண்ணார காண்கின்றார்கள். தன்னுடைய மனைவியாரும் தானும் என்று சொல்கிறார். இங்கே அப்படி விடைமேல் கண்டார் என்று சொல்கிறார். யோகியாரை காணாதும் தன் நிலைமை மாறியும் மருண்டுகின்றவர் மேலே ஒரு காட்சி கண்டனர். வந்த யோகியை காணோம், எங்கடா காணன்னு பார்த்தா மேலே விடை மீது காட்சி கொடுக்குறார். அவர் தானே அவர். இப்போ இங்கே இருக்கிறவர் அங்கே எப்படி போனார்? இங்கே இருக்கிறவர் தான் அவர். அதனால் இந்த யோகியாக வந்த நிலை இப்போ அவருக்கு இல்லை. இப்போ எப்படி இருக்கார்? அம்மா கூட அப்படி விடை காட்சி கொடுக்குறார். பெருமான் அம்மையோடு காட்சி கொடுக்குறார். அருள் சக்தியோடு காட்சி கொடுக்கறது தான் சிறப்புங்க. இந்த காட்சி தான் மேலே காட்சி இது இருக்குது பாருங்கள், இதுதான். ஆமாம், இதுதான் அந்த அருள் காட்சி. அந்த விடை காட்சி தான் ரொம்ப சிறந்தது. உமையம்மையோடு காட்சி கொடுக்கக்கூடியது தான் அது சிறந்த ஒரு காட்சி. யோகியாரை காணாதும் தன்னிலைமை மாறி மருணென்ற மேலே ஒரு காட்சி கண்டனர் என்று சொல்கிறார். கலந்த காதல் அண்டரும் யோக பதங்களை விரும்பி ஆகாதிகளை செய்து அவற்றில் மூழ்கி இன்பத் துன்பங்களை அனுபவிக்கின்ற தேவர்களும் ஆமாம் அப்படி தேவர்களும் அதிசயித்து நிற்கின்றார்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னா நாயனாருடைய அந்த திறன், அந்த ஐம்புலன்களை அடக்கக்கூடிய திறன் இருக்குது பாருங்கள், அது யாராலும் முடியாதுங்க. ஐம்புலன்களை வெல்லுவது என்பது தேவர்களாலேயே முடியாது. ஏனென்று சொன்னால் தேவர்களே பெரிய தேவர் யாருன்னா நம்முடைய பிரம்மன் இல்லையா? திருமால் பிரம்மா எல்லாருமே தான். அதில் பிரம்மன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அழகையெல்லாம் உருவாக்கி ஒரு பெண்ணை படைக்கிறார். அந்த அம்மாவுக்கு பேர் திலோத்தமைன்னு பேர். அந்த எல்லா அழகையும் சேர்த்து ஒரு பெண்ணாக படைக்கிறார். படைச்சிட்டார். அந்த பெண்ணுடைய அழகு கொள்ளை அழகு, பார்க்கறதுக்கு 2 கண்ணு போதாது, அந்த மாதிரி இருக்குது அந்த பொண்ணு. அந்த பெண்ணை என்ன செஞ்சார்னா, இவ்வளவு அழகான பெண்ணை நம்மளே அடையணும்னு நினைக்கிறானா யார்? பிரம்மன். அப்படி நம்மளே அடையணும்னு நினச்சி 4 அந்த பெண்ணை தெரிஞ்சிட்டா, எப்படியாவது இவங்ககிட்டருந்து ஓடி போயிடணும்னு சொல்லி திலோத்தம்மை அவங்ககிட்டருந்து வெளியில் ஓடுறா. அப்படி ஓடக்கூடிய பெண்ணை 4 முகத்தால் 4 திசையில் தேடினானா பிரம்மன். பிரம்மனுக்கு என்ன வயசு தெரியுங்களா? சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் சொல்கிறார், எண்ணில்லாண்டு எய்தும் வேதான்னார். வேதான்னா பிரம்மன் இல்லைங்களா? எண்ணில்லாண்டு, அவனுடைய வயசு இத்தனை யுகம்னே சொல்ல முடியாது, ரொம்ப கிழவனுங்க, வயசான கிழம் இல்லைங்களா? எண்ணில்லாண்டு எய்தும் வேதா தான் படைத்தவள் எழிலின் வண்ணம் நன்னு 4 முகத்தால் கண்டான் அப்படின்னார். 4 முகத்தால் தேடுனானா அந்த பெண்ணை அடைவதற்கு. ஆனால் இறந்து போன பூம்பாவை, 60 இண்டு இறந்த பூம்பாவை ஞானசம்பந்த பெருமான் மட்டிட்ட புண்ணியம் காணல் மடமையிலே என்று சொல்லக்கூடிய பதிகம்பாடி உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த பெண்ணு
அந்த திலோத்தமை விட பல மடங்கு உயர்ந்த அழகோடு நிற்கிற அந்த பெண். அந்த பெண்ணை பார்ப்பதற்கு 2 கண்ணு பத்தாது, 1000 கண்ணு வேணும். அதான் சொல்கிறார், புண்ணிய 16 ஆண்டு பேர் வரும் புகழிவேந்தர் கண்ணுதல் கருணை வெள்ளம் 1000 கண்களால் கண்டார்னர். அந்த பெண் அவ்வளவு கொள்ளை அழகு. அந்த பெண்ணை சிவநேசன் செட்டியார் கொடுக்கிறார். அவருக்காகவே வளர்த்த பெண், ஞானசம்பந்த பெருமானுக்காகவே. இந்த பெண்ணை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த பெண் உயிர் பெற்ற பிறகு அந்த பெண்ணை கொடுக்கின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறாராம், என்னன்னு சொல்கிறாருன்னா, இந்த பெண் எனக்கு முறை வேறு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா நீங்கள் உங்களுடைய பூம்பாவை இறந்து விட்டது, இப்போ இறைவனுடைய கபாலீஸ்வர பெருமானுடைய திருவருளினாலே பதிகம்பாடி உயிர்ப்பிக்கப்பட்ட பெண் எனக்கு மகள் முறை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ 16 வயசு ஞானசம்பந்த பெருமான் எப்படி பார்த்துருக்கிறாருன்னா மகளாக பார்த்துருக்கிறார். ஆனால் எண்ணில்லாண்டு எய்தும் பேதா, ரொம்ப பல்லெல்லாம் போன ஒரு கிழமை இல்லைங்களா, எத்தனை யுகம்னே தெரியாது பிரம்மனுடைய காலம். அப்படிப்பட்ட பிரம்மன் அந்த பெண்ணை அடைவதற்காக முயற்சித்தான் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த சரீரத்தில் இந்த கதையை கொண்டு போய் வைக்கிறார். அப்போ தேவர்கள் எப்படி, நம்முடைய அடியார்கள் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். அடியார்கள் எப்படி இருக்கணும்னா புலன்களை அடக்கி இருக்கணும். அதுதான் திருநீலகண்ட நாயனார் புராணத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆமாம், அந்த புலன்கள் அடக்கம் அப்படிங்கிறது இருந்தால் எதை வேணாலும் வெல்ல முடியும் அப்படிங்கிறத உண்மை. இந்த உலகத்தில் நிறைய பேர் விழுந்து போகிறதுக்கு காரணம் அதில் தான் விழுந்து போயிடுறான். அப்படி புலன் இன்பத்தில் நம்ம கவனத்தை செலுத்தாது பெருமானுடைய திருவருள் இன்பத்தில் செலுத்தணும். நம்முடைய வாதவருடையில் சொல்கிறார் இல்லைங்களா, மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தன் வழியடை தமுதே என்னார், ஊறி நின்று என்னில் எழுபரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய் அப்படின்னார். அந்த புலன்களை அடைக்கணுன்னா என்ன செய்யணும், இறைவனுடைய திருவருளை நம்ம கவனத்தை செலுத்தணும். நம்முடைய வழிபாடு முழுக்க பெருமான் திருவடியில் இருக்கின்ற பொழுது அந்த புலன் இன்பங்கள் அடையும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஒன்றை விட்டால் தான் இன்னொன்றை பெற முடியும் அப்படிங்கிறது தான் உலகியல் உண்மை இல்லைங்களா. அதுதான் நாயனார் செய்தது என்று சொல்லி அப்படி கலந்த காதல் அண்டரும் என்று சொல்லி சொல்கிறார். அன்பர்தம் பெருமையை நோக்கி நாயனாரது பெருமையை கண்டு திரு ஆனைகாத்த உரைப்பினாலே பிறர் எவரும் கடத்தற்கரிய காமக்கடலை கடந்து தாம் கொண்ட சபதத்தை கடைபோக காத்தும் இறைவனை வெளிப்பட கண்டும் மீள இளமை பெற்று திருவருள் பெருஞ்செல்வத்து மூழ்கிய பெருமையை பார்த்து அன்பின் பெருமையே எப்பொருட்கு மேலாய் விளங்குகின்றது கண்டு, அதாவது அப்படி அன்பினுடைய பெருமைதான் இப்போ அன்பின் பெருமையை எப்பொருட்கு மேலாக விளங்குகின்றது என்று சொல்லி கண்டு விண்தரும் பொலிவி காட்டினர். ஞானாகாயம் தரும் பக்குவமுடைய ஞாட்டம் பெற்றவர்களுக்கு தருகின்ற அந்த விண்தரும் பொலிவு காட்டினர். அப்படி ஞான ஆகாயத்தில் அவருக்கு இடம் கொடுக்கிறார் பெருமான். அப்படி தொழுதுடன் போற்றின. அப்படி அந்த நிகழ்வு நடந்த உடனேயே தொழுதுடன் போற்றின, கண்ணார கண்டும் கைகளார தொழுதும் நின்றதுடனே மனதால் துதித்து கொண்டு நின்றார்கள் என்று சொல்லி இறைவன் தம்பால் செய்த அந்த பேரருள் திறத்தினை வியந்து 2 பேரும் பாராட்டுகிறார்கள். பெருமான் நமக்கு இப்படியெல்லாம் அருள் செய்திருக்கிறாரே என்று சொல்லி அப்படியே துதித்து நிற்கிறார்கள். எத்தனையும் அரிய நீ எளிய யானாய் இத்தனையும் எம்பரமோ ஐயா ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறு என்று சொல்லி பெருமானுடைய கருணையை அம்மா போது இருங்க, என்ன ஒரு மணி நேரத்தில் என்ன தாகம் அடிக்க போகுது, வேணுங்கிறதையும் குடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா பெருமானுடைய கருணையை நினைக்கிறாரு நம்முடைய அப்பர் சாமிகள். தன்னுடைய எளிமையை நினைக்கிறாரு. 2ஐயும் நினச்சி பார்த்தா இது மலைக்கு மடுவுக்கு இருக்கிற மாதிரி அவனுடைய கருணை அப்படிங்கிறது பெரிய ஒரு மலை போல, நம்மளுடைய சிறுமை என்று சொல்லுவது ஒரு ஆழமான ஒரு குழி போல. இது 2ஐயும் ஒப்பிட்டு பார்க்குறாரு. அதான் சொல்கிறாரு அவர் நாவுக்கரசு பெருமான் தேவாரத்தில், எத்தனையும் அரிய நீ எளிய யானாய், நீ எவ்வளோ பெரிய அரிய பொருள், ஆனால் எனக்காக நீ எளிமையாக நின்றாய் பெருமானை என்று சொல்லி இத்தனையும் எம்பெறமோ, இதெல்லாம் எனக்கு தகுதி இருக்குதா, ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறு என்று சொல்லி. அதாவது சுந்தரமூர்த்தி சாமிகள் கடைசியாக பெருமான் திருவடி அடைகின்ற பொழுது அந்த தானனை பதிகத்தில் சொல்வார், உன் தரமோ நெஞ்சமோ நொடித்தான் நெஞ்சமே நொடித்தான் உலை உத்தமனேம்பர். எனக்காக இந்த மாதிரி வெள்ளை யானை எல்லாம் அனுப்பி என்னை அழைத்து நீங்கள் போகக்கூடிய வெள்ளை யானை, ஐயராவதம் என்று சொல்லுவது இந்திரன் போகக்கூடிய யானை, அது நான் 2 தந்தந்தான் இருக்கு. ஆனால் சிவபெருமான் ஏறி செல்லக்கூடிய ஐயராவனம் என்று சொல்லக்கூடிய யானைக்கு 2000 தந்தங்கள். அந்த 2000 தந்தங்கள் இருக்கக்கூடிய யானை அனுப்பி கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்குதா சுந்தரா? ஸோ அவரவே கேட்டுக்கிறார், உன் தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே என்று சொல்லி இதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இருக்குதா என்று சொல்லி
அவர் தன்னை பார்த்து, தன்னுடைய நிலையை பார்த்து இறைவனுடைய பெரும் கருணையை வியந்து பாடிய திருப்பதிகம்தான் அந்த தானனை முன்படைத்தான் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். இப்படி நாயனார் அதை நினச்சி பார்க்கிறாரு. ஆமாம். இப்போ நாயனாரும் மனைவியாரும் மட்டுமே திருவருள் பெருக்குக்கு இலக்காக அதனை கண்களால் முகந்து கொண்டு போற்றியவர் ஆவர் என்று சொன்னார். ஏன்னா இந்த காட்சி வேற யாருக்கும் தெரியாது, அவங்க 2 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியுது. அவங்க 2 பேரும் மட்டும் அதை பார்த்து அப்படியே போற்றி நிற்கிறார்கள் என்று சொல்லி இங்கு இறைவன் இடப வாகனத்தின் மீது உமையம்மையோடு எழுந்தருளிய விண்டரும் பொலிவு பெற்ற காட்சி நாயனாருக்கு மனைவியாருக்குமே காட்டினார். அவர்களே கண்டு தொழுது போற்றினார்கள் என்று உரைப்பதை பொருள் என்று சொல்லி மூழ்கி ஏறி முதுமையோடு இளமை பெற்றமை, முதுமை போய் இளமை பெற்றமையும் முதலியவற்றையே கண்டார்கள். ஆமாம், அவங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தாங்கன்னா இவங்க 2 பேரும் இளமை பெற்றதை பார்த்தாங்க. உலகத்தாரெல்லாம் இறைவனுடைய அருள் காட்சியை பார்க்க முடியலை என்று சொல்கிறார். அருட்காட்சி நாயனாரு மனைவியாருமே கண்டார்கள் என்று ஞானசம்பந்த நாயனார் புராணத்திலே இறைவனை ஆகாயத்தில் நேரே கண்டு தோடுடைய செவியன் முதலாகிய திரு அடையாளங்களாலே இவன் இது என்னை இது செய்த எம்மான் என்ற ஆளுடைய பிள்ளையார் பாடி அருளினார். ஆனால் விண்ணில் காட்டு இறைவன் கோலத்தை அவரது தந்தையாராகி சிவபாதகிருதியாரும் ஏனையோரும் கண்டிலர் அப்படிங்கிறதான் உண்மைங்க. இத்தனைக்கு சிவபாதகிருதியார் எவ்வளவு தவம் செய்திருக்கணும், ஞானசம்பந்த பிள்ளையாரையே தன்னுடைய மகனாக பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு தவம் செஞ்சிருப்பார். அவருக்கே அந்த காட்சி கிடைக்கல. பெற்றியால் தவமுன் செய்தான் ஆயினும் பிறப்பின் சார்பால் குற்றமே குணமாய் வாழ்வான் கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில். கண்ணப்ப நாயனாரையே ஒரு மகனாக பெறக்கூடிய அளவுக்கு அவன் தவம் செஞ்சுருக்கிறான். யார்? நாகன் இல்லைங்களா? அப்போ எவ்வளவு தவம் செஞ்சுருக்கணும். ஆனாலும் அந்த பிறப்பினுடைய சார்பினாலே குற்றங்கள் நிறைய செய்து கொண்டு வந்தான் என்று சொல்லி சேக்கட பெருமான் அங்கே சொல்லுவார். அது மாதிரி ஆமாம், அரிய தவம் செய்து ஆளுடைய பிள்ளையாரை தமக்கு மகனாராகப்பட்ட சிவபாதகிருதியரும் காணக்கூடாத காட்சியை சாமானியர் உலகவர்கள் காண வல்லவர், எனவே வல்லவர் அல்ல என்று சொல்லி பாட்டில் இப்பாட்டிற்கு யாவரும் தேவரும் இறைவனது அருட்கோள வெளிப்பாட்டை கண்டனர் தொழுதனர் என்று உரைக்கும் முறைகள் ஒன்றும் பொருந்தாது. வேறு எல்லாரும் பார்த்தாங்கன்னு சொல்லுவது பொருந்தாது என்று சொல்லி சேவக்கணிய உரையில் சொல்கிறார். ஆமாம். இப்போ இறைவன் எப்படி அருள் செய்தார் அப்படிங்கிறது இந்த பாட்டு, அருமையான பாட்டு. பெருமான் எப்படி அருள் செய்தார் அப்படின்னா, மன்றுளே திருக்கூத்தாடி அடியவர் மனைகள் தோறும் சென்றவர் நிலைமை காட்டும் தேவர்கள் தேவர்தாமும் வென்ற ஐம்புலனால் மிக்கீர் விருப்புடன் இருக்க நம்பால் என்றும் இவ்விழமை நீங்காது என்று எழுந்தருளினாரே. சாமி அருள் செய்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, மன்றுளே திருக்கூத்தாடி அடியவர்கள் மனைகள் தோறும் அப்படின்னார். பெருமான் எப்படின்னா, திருவம்பலத்திலே திருக்கூத்தாடி அடியார்களது மனைகள் தோறும் போய் அவர்களது உண்மை நிலையினை உலகறிய காட்டுகின்ற தேவதேவராகிய சிவபெருமான் நாயனாரையும் அவருடைய மனைவியாரையும் பார்த்து சொல்கிறாரு, வென்று அடிப்படுத்தப்பட்ட ஐம்புலன்களினாலே மிக்கு விளங்குவர்களே, ஐம்புலன்களை வென்றவர்களேங்கிறார். அப்படி அவ்வளோ சீக்கிரம் வெல்ல முடியாத அந்த புலன்களை வென்றவர்களை வென்ற ஐம்புலனால் மிக்கீர் என்று சொல்கிறார். அப்படின்னா அந்த வென்று அடிப்படுத்தப்பட்ட ஐம்புலன்களினாலே மிக்கு விளங்குவர்களே, நீங்கள் இப்போது எமது அருளால் மீள பெற்ற இந்த இளமை என்றும் நீங்காத நிலையுடன் எம்மிடத்தில் இருப்பீர்களாக. இப்போ 2 பேரும் சிவலோகம் போகிறாங்க, நாயனாரும் மனைவியாரும். ஆனால் எப்படி போனாங்க அப்படின்னா, அந்த இளமை நீங்காத 2 பேரும் அங்கே அப்படியே இளமை கோலத்தோடவே பெருமானுடைய திருவடியில் 2 பேரும் போய் சேருகிறார்கள் என்று சொல்கிறார். அப்படி பெருமான் அருள் செய்கிறார். மன்றிலே திருக்கூத்தாடினர். சிதம்பரத்தில் பெருமான் அங்கே கூத்து ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய பெருமான் அடியவர்கள் மனைவேதோறும் அப்படின்னார். ஆமாம், அடியார்களுடைய மனைகள் தோறும் பெருமான் வர்றாருங்க. நம்ம அதான் எப்படி வந்தாருன்ட்டு பல இது இப்போ புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா. சிறு தொண்ட நாயனார் புணத்தில் வந்ததை சொல்லுகின்ற பொழுது, கண்டாரை சிறு தொண்டர் மனைவினைவி கடிதணைந்து தொண்டனாருக்கு என்னாலும் சோரளிக்கும் வண்டார் பூந்தாரான் மனையில் உள்ளாரோன்னு சொல்லி வந்தார். அப்படியே கைலாயத்திலிருந்து வரார். அப்படி ரொம்ப பசியுடைய ஒரு ஆள் போல வரார். தண்டாததொரு வேட்கை பசியுடையார் தமை போல கண்டாரை சிறு தொண்டர் மனை வினைவி கடிதணைந்து தொண்டனாருக்கு என்னாலும் சோரளிக்கும் வண்டார் பூந்தாரான் மனையில் உள்ளாரோ என்று சொல்லி அங்கே கைலாயத்திலிருந்து திருச்செங்காட்டங்குடிக்கு வர்றார். அதே மாதிரி திருவெம்பாவையில் சொல்லுகின்ற பொழுது, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கனரசை அடியோங்கட்கு ஆறுமதை நங்கள் பெருமானை பாடி நலந்துகளை
பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவா என்று சொல்லி திருவெம்பாவையில் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி திருப்பலி எழுச்சியில் சொல்லுகின்ற பொழுது பந்தனை விரலையும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரணேன்னார். அப்படின்னா பந்தனை விரலினா உமையம்மை, அம்மாவும் சாமியும் ரெண்டு பேரும் என்ன செய்வாங்களாம், ஒரு பழைய ஓலை குடிசையாக இருந்தால் கூட போதுங்க, பெருமான் மீது அன்பு இருந்தால் அப்படியே வந்து ரெண்டு பேரும் இருப்பாங்களாம். அதான் சொல்ல, பெரிய பங்களாவுக்கு தான் பெருமான் வருவானுங்கிறதெல்லாம் இல்லை, எங்கே அன்பு இருக்குதோ அங்கே வருவாருங்க. அதுதான் பெருமானுடைய இயல்பு. அதான் சொல்கிறார் மணிவாசக பெருமான், பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரனே என்று சொல்லி பெருமானிடத்தில் அன்பு செஞ்சால் போதுங்க. அன்பு செஞ்சால் பெருமான் வந்து இருந்துக்குவார். ஆமாம், அப்படி அவர் நிலைமை காட்டு அடியவர் நிலை உலகுக்கு காட்டுவித்து உலகரை நன்னெறி செலுத்தும் உய்யும் அந்நெறி காட்டுமாற்றாள் என்று சொல்லுவது போல தேவர்கள் தேவர் அப்படின்னார். தேவர்களில் எவரும் அடியவர் முன் தேவர்கள் எல்லாம் அடியார் முன்னாடி வந்து நிற்பதற்கு தகுதி இல்லை. இருந்தாலும் கூட தொண்டர்களின் பின்னே நின்று அவர்களை ஆசிரியத்து பயன்பெற வேண்டியவர்கள் என்று சொல்லி, அதான் தேவாசிரியன், நம்ம அதை பற்றி படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா. அவர் தேவர்களுக்கு பின்னாடி தான், அந்த தொண்டர்களுக்கு பின்னாடி தான் தேவர்கள் இருப்பாங்க. ஆமாம், திருவாரூரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அப்படி தான் வருது. தொண்டர் மிடைய தேவர் ஒதுங்கும் செல்வ திருவாரூர் அப்படின்னா, திருவாரூர் கோயிலுக்கு நம்மெல்லாம் போகிறோம் இல்லையா, நம்மெல்லாம் வழிபாடு செய்கிறத பார்த்தா தேவர்கள் ஒதுங்கி நின்றுக்குவாங்களாம். ஐயோ அடியாரெல்லாம் போகிறாங்க, அவங்கெல்லாம் வழிபாடு செஞ்சுட்டு வரட்டு அப்புறமா நாம் போய்க்கலாம் என்று சொல்லி ஒதுங்கி நிற்பாங்களாம். சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், அண்டர்பிரான் தொண்டர்களில் அமரர் பணியும் அணியாரூர் அப்படின்னு. அண்டர்பிரான் தொண்டர் யார்? சிவபெருமானுடைய அந்த அடியார்கள் தேவர்களெல்லாம் வந்து வழிபாடு செய்வார்கள் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்கிறார். இப்படி அடியார்கள் வந்து அவ்வளவு சிறந்த அடியார்கள் என்று சொல்கிறார் என்று சொல்லி, இப்படி அவர் நிலைமை காட்டும் என்று சொல்லி அடியவர் நிலை உலகுக்கு காட்டுவித்து உலகரை நன்னெறி செலுத்தும் என்று சொல்லி, அதை உய்யும் அந்நெறி காட்டுமாட்டாள் என்று சொல்கிறார். தேவர்கள் தேவர், எல்லாத்துக்கும் தேவராக இருக்கக்கூடிய சிவபெருமான், தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய சிவபெருமான் தேவதேவர் இல்லைங்களா. தேவர்கோன் அறியாத தேவதேவன் என்று சொல்லுவாங்க. வென்ற ஐம்புலனால் மிக்கியர் என்று சொல்லி, ஐம்புலன்களும் வெல்லப்பட்டமையால் இவர்கள் சொல்வழி அவை ஏவல் கேட்டு அமைந்து நின்றன. ஏனையோர்களை அவை தம்மை பின்பற்றி நடக்குமாறு கீழ்ப்படுத்தி, அதை சாதாரணமாக இருக்கக்கூடியவங்க புலன்கள் வழிதான் செல்ல முடியும். ஆனால் ஞானியர்கள் வந்து புலன்களை அடக்கி அந்த புலன்கள் இவர் வழியில் செல்லுவது போல அவர்கள், அதாவது சண்டீஸ்வர நாயனார் புராணத்தில் சொல்லுகின்ற பொழுது, அந்த செய்நிலூரில் இருந்த அந்த வேதியர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அந்த தம்மை 5 புலனும் பின் செல்லும் தகையார் அப்படின்னார். புலன்கள் அவங்க பின்னாடி வருமா, அப்படின்னா அவர்களெல்லாம் புலன்களை வென்றவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. சண்டீஸ்வர நாயனார் புராணத்தில் இது வருது. ஐந்தவித்தான் என்று திருக்குறளில் வந்து ஐந்தவித்தான் என்று சொல்லி வருதுங்க. அதாங்க நல்ல ஐந்தவித்தான்கிறது, 5 அப்படிங்கிறது அந்த புலன்கள் தான் இல்லைங்களா. வென்ற ஐம்புலனால் மிக்கியர் அப்படிங்கிறது அந்த ஐந்தவித்தான் என்று சொல்லி அங்கே சொல்கிறாருங்க திருக்குறளில். அப்போ அதான் ஐந்தவித்தான் அப்படிங்கிறதுக்கு வந்து புலன்களில் செல்கின்ற அவா 5னையும் அடக்கினான் என பரிமேலழகர் உரையும், நுகர்ச்சியாகிய 5னையும் துறந்தான் என மனக்குடவரும் உரை விதைத்தது காண்க என்று சொல்லி, எனவே புலன்கள் 5 நின்றன ஆயின் அவற்றில் செல்லும் அவாவும் அது காரணமாக வரும் நுகர்ச்சியும் இல்லையாயின என்று சொல்லி, அதாவது மனக்குடவருங்கிறவரும் உரையாசிரியர் தான். ஆனால் எல்லா உரையாசிரியருக்கு மேலே முத்தாய்ப்பாக இருப்பது பரிமேலழகருடைய திருக்குறளுக்கு பரிமேலழகருடைய உரை சைவ சித்தாந்தமாக அதில் கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் பெரிய சிறப்பு. ஆமாம், இப்படி இங்கு நாயனாரிடத்தும் மனைவியாரிடத்தும் 5 புலனும் இருந்தன. மெய்யுறு புணர்ச்சி ஒன்றொழிய இந்த இல்வாழ்வாரும் அடியாரும் செய்யும் எல்லா கடமைகளையும் நிறைவேற்றினர். புலன்கள் தம் செயலற்று இவர்கள் வசமாக தாழ்ந்து நின்றது என்று சொல்கிறார். நம்ம 5 புலன்களையும் ஒடுக்கி அசைவற்றிருக்கும் யோக நிலை வேறு, அவற்றை அடிப்படுத்தி தம்பலி நிறுத்தி அவற்றின்கண் செல்லும் அவாவை இறை வழிபாட்டில் செலுத்தி நிற்றல் வேறு. அதுதான் ரொம்ப முக்கியம். 5 புலன்களை உடக்கி அப்படியே பேசாமல் உட்கார்ந்துக்கிறதுங்கிறது வேறு, அது ஞானியர்கள் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் அந்த புலன்களை ஒடுக்கி இறை வழிபாட்டில் கொண்டு போய் நிற்கிறது அப்படிங்கிறது பெரிய வேலை. ஆமாம், அப்படி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு என்ன ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் செய்து கொண்டு இருக்கக்கூடிய கடமைகளையும் செய்யணும். அப்போ அந்த புலன்களை வந்து தன்னுடைய வழியில் அடக்கி இறை தொண்டில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க 2 பேரும் அப்படிங்கிறது தான். வென்றுளே புலன்கள் 5 மெய்யுணர் உள்ளந்தோறும்
சென்றுளே அமுதமூற்று திருவருள் போற்றி என்று திருவிளையாடல் புராணத்தில் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்கிறார். இவ்விளமை நீங்காத விருப்பட நம்பால் என்றும் இருக்கு என்று சொல்கிறார். இப்படி இங்கு நமது நாயனாரும் மனைவியாருமே புலன் வென்று மிக்கார்கள் என்று குறிப்பும் என்று சொல்கிறார். அடுத்த திருப்பாட்டில் விரலுடை தொண்டனாரும் வெண்ணகை செவ்வாய் மென்தோல் அறலியல் கூந்தலாராம் மனைவியும் அருளில் நார்ந்த திரளுடை செய்கை செய்து சிவலோகம் அதனை எய்தி பெறலரும் இளமை பெற்று பேரின்பம் முற்றாரென்றே. அப்படியே 2 பேரும் சிவலோகம் போயாச்சு. சிவலோகம் செல்லுகின்ற அங்கே சிவலோகத்தில் இளமையோடு 2 பேரும் இருந்து அந்த பேரின்பத்தில் திளைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். விரலுடை தொண்டனார், வலிமை பெற்ற தொண்டர். விரல்னா வலிமை, வீரம் அப்படின்னு அர்த்தம். என்ன வீரம்? இளமையை வென்றது ஒரு பெரிய வீரம். அதை விட பெரிய வீரம் ஒன்றும் இல்லை. அதான் விரலுடை தொண்டனாரும் வெண்ணகை செவ்வாய் மென்தோல் அறலியல் கூந்தலாருனர். மனைவியாரும் அருளினால் நிறைந்த திறமையான அரிய செய்கை செய்து மேலே கூறியபடி அதன் விளைவாகிய சிவலோகத்தை அடைந்து பிறர் எவராலும் பெறுதற்கரிய இளமையை பெற்றார்களாய் அப்போதே பேரின்பத்தை அடைந்து விளங்கினார்கள். அப்போவே மேலே போய் சிவலோகத்தில் பேரின்பத்தை அடைந்தார்கள் என்று சொல்கிறார். ஆமாம், அருளின் ஆர்த்தி திரளுடைய செய்கை, அருளிலே நிறைவு பெற்ற செய்கை, அதை திரளுடை செய்கை என்று கூட்டி உரைத்து சொல்கிறாருங்க. அப்படி திருவருள் வசத்திற்கு என்று வேறொன்றிற்கும் இடந்தராமை என்று நம்பால் என்றது சிவலோகம், ஈண்டு சிவலோகம் என்று சொல்கிறாருங்க. ஆமாம், முக்தி உலகம் நலமிகு சிவலோகத்தில் ஊனமில் தொண்டர் கும்பிட்டு உடனுரை பெருமை பெற்றார் என்று சொல்லி இயல்பகை நாயனார் புராணத்திலையும் சொல்லப்படுகிறது. அதான் நலமிகு சிவலோகம் என்று திரும்பி வராத இடம் எதுன்னா சிவலோகம்தான். மற்ற பதங்களெல்லாம் போனால் மீண்டும் இங்கே மண்ணுலகத்துக்கு வந்து தான் மீண்டும் போக முடியும். அப்போ சொர்க்கம் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? சொர்க்கத்தில் இருந்து நீங்கள் அந்த நல்வினையை அனுபவித்து, நல்வினையின் பயனாக இருக்கக்கூடிய இன்பத்தை அனுபவித்து மீண்டும் இந்த மண்ணுலகத்தில் பிறந்து சிவபுண்ணியம் செய்து அதற்கு பிறகு தான் பெருமான் திருப்படி போக முடியும். ஆனால் இந்த சிவலோகம் என்று சொல்லுவது தான் திரும்பி வராத நிலை. அதில் 4 பதம் இருக்குது. அதில் 4 பதம் இருக்குது. அந்த 4 பதம் சாமீபம், சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம். அந்த சாயுச்சிய முக்தி அப்படிங்கிறது தான் பெருமானோட திருவருளோட 2 கலந்திருப்பது. மற்றதெல்லாம் ஒரு படிநிலை போல். அப்படி அங்கே இருந்தாலும் அப்படியே போய்க்கலாம், கீழே வரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் சொர்க்கமெல்லாம் போனால் கண்டிப்பாக மண்ணுலகத்தில் பிறந்து மீண்டும் தான் போய்க்கணும். அதனால் அந்த 4 முக்தி தான் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட முக்தி. ஆமாம், சாலோகம், சாரூபம், சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் என்று சொல்லக்கூடிய முக்தி. ஆமாம், இவங்க அந்த சிவலோகத்துக்கு சென்றார்கள் என்று சொல்கிறார். அப்படியே நலமிகு சிவலோகத்தில் ஊனமில் தொண்டர் கும்பிட்டு உடனுரை பெருமை பெற்றார் என்று சொல்லி இயல்பகை நாயனார் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குது என்று சொல்லி பெற்ற சிற்றின்பம் பேரின்பமாம் அங்கே முற்றவரும் பரிசு உந்தி பெற முலையாது மாயை என்று உந்தி பெற. அங்கே அந்த மாயைக்கெல்லாம் வேலை கிடையாது. மாயைக்கு வினைக்கெல்லாம் அங்கே ஒன்றும் வேலை கிடையாது. அங்கே எல்லாமே சிவபுண்ணிய செயலாக இருக்கிறதுனால அங்கே அந்த வினைக்கு இடமே கிடையாது என்று சொல்ல ஆயின் இங்கு நாயனார் சிற்றின்பத்தை துறந்து திருநீலகண்ட தியானத்திலே முனைந்து அனுபவித்து வாழ்ந்து முடிவில் பேரின்ப நிலை அடைந்தனர் என்று சொல்லி சிற்றின்பத்தை துறந்து திருநீலகண்ட அந்த தியானத்தில் எப்பொழுதும் திருநீலகண்டத்தின் மீது ஆணை திருநீலகண்டன் சொல்லிக்கொண்டே இருப்பார். திருநீலகண்டம் என்று சொல்லுவது மந்திரம்தான். அஞ்செழுத்தை சொல்லுவது போல் அது ஒரு மந்திரம்தான். அதான் நமக்கு ஞானசம்பந்த பெருமான் கொங்கு நாட்டில் அந்த அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லக்கூடிய திருநீலகண்ட பதிகத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். எப்படி அஞ்செழுத்தை சொன்னால் நமக்கு என்ன பயனோ அதே மாதிரி திருநீலகண்டத்தை சொன்னாலும் நமக்கு அந்த பயன் உண்டு என்று சொல்லுவாங்க. அதான் இறுதி திருப்பாடல். அயல் எறியாத வண்ணம் மன்னலார் ஆனை உய்த்த மயலில் சீர் தொண்டனாரை யானறி வகையால் வாழ்த்தி புயல் வளர்மாட நீடும் பூம்புகார் வணிகர் பொய்யில் செவி செயல் இயற்பகையார் செய்த திருத்தொண்டு செப்பலுற்றேன். அடுத்த நாயனார் இயல்பகை நாயனார். அது இதை விட ரொம்ப உரைப்பான ஒரு சரிதம் இல்லைங்களா? அவர் மாதிரியெல்லாம் யாரும் இருக்கவே முடியாதுங்க. அது சேக்கிழார் பெருமானே சொல்லிடுற உலகியல் பகையார் அப்படின்ட்டார். உலகியல் நோக்கத்தில் அந்த சரியத்தை சிந்திக்கவே கூடாது. உலகியல் நோக்கத்தில் அந்த சரியத்தை சிந்திக்கவே கூடாது. நிறைய இடர்பாடு வரும். உலகத்தார்கிட்ட அந்த சரியத்தை பேசக்கூடாது. பேசுனா நிறைய இடர்பாடு வரும். ஆனால் அது காரணங்கள் அதில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சால் தான் அந்த சரியத்தை முழுமையாக நம்ம உள்ளே வாங்க முடியும். ஆமாம், வல்லப பெருமான் சொல்லார் இல்லைங்களா? செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார்.
அதனால் நம்ம செய்ய முடியாத செயல்களை, நினைத்து கூட பார்க்க முடியாத செயல்களை எளிமையாக செய்தவர்கள் நம்முடைய நாயன்மார். என்ன இருந்தாலும் மனைவியை கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு காரணம் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வாரம் நம்ம அதை சிந்திக்கணும். அயலறியாத வண்ணம் அன்னலார் ஆணை உய்த்தனர். அயலார் ஒருவரும் அறியாத வகையாலே இறைவனது திருநீலகண்டத்திரு ஆணையை கடவாது பாதுகாத்து வாழ்ந்தவரும் அவர் சொன்ன மயலில் சீர் தொண்டனாரை ஆணறி வகையால் வாழ்த்தினர். இந்த திருநீலகண்ட திருவானை பாதுகாத்து வாழ்ந்தவரும் உலக மயக்கத்துள் படாது நீங்கியவருமாகிய சிறப்புடைய திருநீலகண்ட நாயனாரையான அறிந்த அளவினாலே வாழ்த்தி, ஏதோ எனக்கு நான் அறிந்த அளவுக்கு கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் புராணத்தை நிறைவு செய்து கொண்டு அவர் திருவடியினுடைய துணையாலே மேகங்கள் தவழ்ந்து தங்கும்படி உயர்ந்த மாடங்கள் நீடிய அழகிய புகார் நகராம் என்னும் காவிரிப்பூ பட்டினத்தில் வாழ்ந்த வணிகராகிய அந்த பொய்மை என்பதில்லாத செயல்புரியும் இயல்பகை நாயனார் செய்த திருத்தொண்டினை சொல்லத் தொடங்குகின்றேன். அருமையான சரிதம். நம்ம பூம்புகார் அழகிய நகரம். அப்படியே குபேரன் மேலே போயிட்டு இருந்தானா. அப்படி சென்று கொண்டு இருக்கிற போது இந்த ஊரில் தங்குனா நல்லா இருக்கும்னு நினச்சானா. அந்த ஆசைக்கு ஒரு பிறப்பு வந்து தான் அவர் தான் பட்டினத்தாராக பிறந்திருக்கிறாராம் குபேரன். அதனால தான் அங்கே காவிரி பூம்பட்டினத்திலே பிறந்தது அவர். ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு பிறப்பான். வாரியார் சாமிகள் சொல்வார், ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு பிறப்புனா நமக்கு எத்தனை பிறப்பு ஆகுது, கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. அப்படி அந்த வழியாக போனாராம். மேலே போயிட்டுருக்கிற பொழுது குபேரன் தான். குபேரன் பார்த்து இந்த ஊர் நல்லா அழகாக இருக்குது, ஒரு நாளைக்கு தங்கிட்டு போனால் நல்லா இருக்குன்னு நினச்சானா. அப்படி நினச்சதுக்காக ஒரு பிறப்பு பட்டினத்தடிகளாக அங்கே பிறந்தது. அவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு போட்டு கடைசியாக போனார். அதுதான் துறவு அப்படின்னா பட்டினத்தடிகளை தான் உதாரணமாக சொல்லுவாங்க. அந்த ஊரில் அவதரித்தவர் தான் இயல்பகை நாயனார். திருச்சாயக்காடு என்று சொல்லி அங்கே ஒரு பதி இருக்குது. திருச்சாயாவனம் என்று சொல்லுவாங்க. பூம்புகாரிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் ரொம்ப கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதி. ரொம்ப செழிப்பாலாம் இருக்காது, அதிகமாக யாரும் அங்கே வரமாட்டாங்க. அடியானெல்லாம் அங்கே போயிருக்கிறேன். ரொம்ப அந்த பதியில் அந்த பதிக்கு அவதரித்தவர் தான் இயல்பகை நாயனார். அப்படி இயல்பகை நாயனார் செய்த திருத்தொண்டினை, அதாவது அவர் புராணத்தை நிறைவு செய்து கொண்டு அவர் துணையாலே மேகங்கள் தவழ்ந்து தங்கும்படி உயர்ந்த மாடங்கள் நீடிய அந்த அழகிய புகார் நகரம் என்னும் காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்த வணிகராகிய அந்த பொய்மை என்பதில்லாத செயல்புரியும் இயல்பகை நாயனார் செய்த அந்த திருத்தொண்டை சொல்லத் தொடங்குகின்றேன் என்று சொல்லி அடுத்த சரீரத்துக்கு தோற்றுவாய் செய்கின்றார். அயலறியாத வண்ணம் மன்னனார் ஆணை வைத்த அப்படின்னார். இதுவே பிராணத்தினுடைய உள்ளுரையாகிய தத்துவம். என்னென்னா, எப்படி இருக்கணும் ஒரு குடும்பத்தில் பெண்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இலக்கணம் சொல்லியிருக்கார் சேக்கிழார் பெருமான். என்ன இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தினுடைய செய்திகள் வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறார், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். அற்புறு புணர்ச்சியின்மை அயலறியாமை வாழ்ந்தார்கள் என்று சொல்கிறார். அப்படி வாழ்ந்து காட்டியவர் திருநீலகண்ட நாயனார், அவருடைய மனைவியாரும். அதுதான் பெரிய சிறப்பு. அயலறியாமல் வைத்ததொன்றுமாகி இந்த இரண்டையும் நாட்டவை இறைவன் வந்தனர். ஆணை உய்த்தல் எதனை இலக்கவரினும் ஆணையின் வரம்பு கடவாமல் பாதுகாத்தல் என்று சொல்கிறார். அப்படி அந்த ஆணையின் வண்ணமாக அப்படி பாதுகாத்த ஒரு பெருமை நாயனாருக்கு உண்டு என்று சொல்லி அது அப்படி அருந்தமிழ் இந்த சரீரத்தில் ஏதோ எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஞானசம்பந்த பெருமான் சரீரத்தை நிறைவு செய்கின்ற கடைசி பாட்டில் என்ன சொல்வார்னா, அருந்தமிழ் ஆகரர் சரிதை அடியேனுக்கு அவர் வாதம் தரும் பரிசால் அறிந்தபடி துதி செய்தேன் அப்படிங்கிறார். அவருடைய திருவடியை வணங்கினேன். அவர் திருவடியை வணங்கினதுனால எனக்கு என்ன சாமி உணர்த்தினாரோ, அவர் திருவடி எனக்கு என்ன அறிவை கொடுத்ததோ, யார் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடி என்ன அறிவை கொடுத்ததோ அந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன்னு சொல்லி 1256 பாட்டு பாடிட்டு சேக்கிழார் பெருமான் அப்படி சொல்கிறார். பிள்ளை பாதி பிராணம் பாதி இல்லையா, பெரிய புராணத்தினுடைய பாதிக்கு பக்கமாக ஞானசம்பந்த பெருமான் வந்துடுறார். ஆனால் அவ்வளவு சொன்ன சேக்கிழார் பெருமான் என்ன சொல்லார்னா, அதான் சொல்கிறார், அவருடைய திருவடி எனக்கு என்ன உணர்த்தியதோ அந்த அளவுக்கு மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். கண்ணப்ப நாயனார் சரீரத்தை சொல்ல வந்த சேக்கிழார் பெருமான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறேன். ஆமாம், தம்பெருமான் சாத்தன் திருநீட்டு சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கழல் இறைஞ்சி உம்பெருமான் காலத்தி உத்தமருக்கு கண்ணப்பும் நம்பெருமான் செய்தபடி நாம் தெரிந்தவாறு உரைப்பான். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் சொல்லிக்கிறேன் என்று சொல்லி அடக்கமாக சொல்கிறார். ஆமாம், அது 186 பாடல்களில் சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கிறார். ஆனால் அப்படி சொல்கிறார் அப்படின்னா அதுதான் நாயன்மார்கள் மீது வைத்திருந்த ஒரு பக்தி. அளவில்லாத பெருமையராகி அளவில்லா அடியார் புகழ் கூறுகேன்
அளவு கூட உரைப்பரிதாயினும் அளவில் ஆசை துறப்பு அறைகுவேன் அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்கிறார். அப்படின்னா அடியாருடைய பெருமை என்று சொல்லுவது அளவுபடுத்தி சொல்ல முடியாது. அவங்களுடைய பெருமை அளவிடற்கரியது. ஆனால் அதை சொல்லணும் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா அதை சொல்ல வேணுங்கிற ஆசை என்னை துரத்துகிறது, அதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி இந்த இடத்துல அதான் சொல்கிறார், அந்த அவருடைய ஏதோ தெரிந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி பூம்புகார் நகரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது செல்வம் அழகு நிறைந்த ஒரு நகரம். ஆமாம், ஏன்னா பூம்புகாரில் தானே நம்ம சிலப்பதிகாரம் நடந்தது, அங்கே தானே. ஆமாம், புகார் காண்டம்னே சிலப்பதிகாரத்தில் மிகச்சிறப்பாக போகும். ரொம்ப செல்வந்தர்கள், புகாரின் பதியேன், அந்த அளவுக்கு சிறந்த செல்வர்கள் நிறைந்த பதி. அங்கே வந்து எல்லாரும் வியாபாரிகள் நிரம்ப இருக்கக்கூடிய ஒரு பதி அந்த பூம்புகார். அந்த ஒரு வணிகர் குலத்தில் பிறந்தவர் தான் நம்முடைய இயல்பகை நாயனார். வணிகர் குலத்தை சார்ந்தவர் தான். அந்த அடுத்த வாரம் நம்ம சிந்திக்கலாம். பொய்யில் செயல்னா பொய்மை இல்லாத உள்ளத்தாலே என்றும் செய்கின்ற செயலுடைய இயற்பகை நாயனார் என்று சொல்லுகிறார். இந்த சரீரத்தில் கற்பனை அப்படின்னு சொல்லி சிவகோணியை ஒவ்வொரு சரீரத்திலையும் சொல்லுவார். இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிறதுக்கு கடைசியாக இப்போ சரீரத்தை சிந்திச்சாச்சு. ஒரு வாரம் வந்திருப்பாங்க, ஒரு வாரம் வந்திருக்க மாட்டாங்க. சரி, இந்த சரீரத்தின் மூலமாக எதையாவது நம்ம ஒரு மெசேஜ் கொண்டு போகணும் இல்லையா? அந்த மெசேஜ் கொண்டு போகிறதுக்காக ஒரு 10-15 மெசேஜ் கொடுப்பார் சேக்கிழ பெருமான். ஒவ்வொரு சரீரத்திலையும் கொடுப்பார். இதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்ப்போம். அடியவர் கூட்டத்தில் குலம் பற்றிய பெருமை சிறுமை என்ன வருவது இன்றாம் நாடவர் நாடறிகின்ற குளமிழராக குளமது உண்டாகின்ற ஆளுடை பிள்ளையார் தேவாரம் என்று சொல்லி அடியார் கூட்டத்தில் வந்து குலம் குணமெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. இந்த குலத்தை சார்ந்தவர் அந்த குலத்தை சார்ந்தவர் என்ன கூட்டம் என்ன குலம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் கேட்கக்கூடாது. எல்லாம் அடியார்கள், எல்லாம் திருநீர் பூசியிருக்கிறாங்க, எல்லோரும் ருத்ராட்சம் போட்டிருக்கிறாங்க. எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி, அது யாராக இருந்தாலும் சரிங்க, நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நமக்கு என்ன, வேடத்தோடு வந்தால் வணங்குறோம், அவ்வளோதானே, வேற ஒன்றும் நமக்கு அவங்களுக்கும் இல்லை. அதனால் இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது என்னென்னா, ஒவ்வொருவரும் அவ்வவர்க்குரிய குலத்தொழிலையும் குல ஒழுக்கத்தையும் கைவிடாமல் பின்பற்றி வாழத்தக்கவர். அதாவது இறைவனுக்கு நான் தொண்டு செய்கிறேன்னு சொல்லிவிட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டு போட்டு ஓடணுங்கிற அவசியம் இல்லை. நீ செஞ்சிட்ருக்கிற தொழில் மூலமாகவே தொண்டு செய்யலாம். திருநீலகண்ட நாயனார் தொண்டு செஞ்சார். எப்படி செஞ்சார்? அவர் மண்பாண்டம் செய்யக்கூடிய ஒரு குயவர். அந்த மண்பாண்டத்தின் மூலமாக தொழில் செஞ்சார். அடியார்களுக்கு ஓடு செய்து கொடுத்தார், திருவோடு செய்து கொடுத்தார். இப்படி குலத்தை வைத்து கொண்டே செய்வது. நேசநாயனார் என்று சொல்லி ஒருவர் காம்பிலி என்று சொல்லக்கூடிய நகரத்தில் அவதரித்தவர். கர்நாடக மாநிலத்தில் பெங்களூர்லேருந்து 400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடியது காம்பிலி. அவர் என்ன குலம்னா அறுவையர் குலம். அறுவையர் குலம் என்ன தெரியுங்களா? நெசவு நெய்யக்கூடிய குலம். அறுவையர்னா நெசவு பீஸ் அறுக்கிறது. அதனால் அந்த குலத்துக்கு பேர் அறுவையர் குலம். ஆமாம், அவர் எப்படி பணி செஞ்சார்? அடியார் பெருமக்களுக்கு கோவணம் கீழ் என்று சொல்லக்கூடிய ஆடைகளை நெய்து கொடுத்தார். வேலையெல்லாம் விட்டு போட்டு போயெல்லாம் ஒன்றும் அவர் பணி செய்யலை. அதான் சொல்லார், ஆங்கவர் மனத்தின் செய்கை ஆங்கவர் மனத்தின் செய்கை, நல்ல அருமையான பாட்டு. ஆங்கவர் மனத்தின் செய்கை தம்பிரான் அடியார்க்காக, தாங்குகை தொழிலின் செய்கை தம்பிரான் அடியார்க்காக, பாங்குடை உடையும் கீழும் பழுதில் கோவணமும் நெய்வார் என்று சொல்லுவார். ஆங்கவர் மனத்தின் செய்கை அரணடி போது காக்கி, ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்து காக்கி, தாங்குகை தொழிலின் செய்கை தம்பிரான் அடியார்க்காக, பாங்குடை உடையும் கீழும் பழுதில் கோவணமும் நெய்வார் என்று சொல்லுவாருங்க. அப்படி தறி நெசிட்டிருக்கிற பொழுதே மனசில் பூரா பெருமான் திருவடியை நினச்சிட்டு இருப்பாராம். வாக்கில் அஞ்செழுத்து சொல்லிகிட்டு இருப்பாராம். கை என்ன செய்த அடியார்களுக்கு கோவணமும் கீழும் நெய்து கொண்டு இருக்குமா பாருங்கள். முக்கரணங்களாலும் பெருமானுக்கு தொண்டு செய்திருக்கிறார். வாக்கு என்ன செய்யும், நெஞ்சு என்ன செய்யும், அவருடைய திருவடியை நினைந்து கொண்டு இருக்கும். நம்ம பணி செய்கின்ற பொழுது அப்படி இருக்கும். நெஞ்சு அவருடைய திருவடியை நினைந்து கொண்டு இருக்கும். வாக்கு அஞ்சலத்தை சொல்லி கொண்டிருக்கும். கை என்ன செய்யும், அந்த நெசவு நெய்து கொண்டு இருக்கும். யாருக்காக? அடியார்களுக்காக என்று சொல்லி அந்த சரீரத்தில் சொல்வார். இப்படி அந்த குலத்தொழில் இருந்தபடியே தொண்டு செய்வது அப்படிங்கிறது சிறந்த ஒரு நெறி. இளையான்குடி நாயனார் வேளாளர் குலம். வேளாளர் குலங்கிறனால விவசாயம் செய்யக்கூடியவர். விவசாயத்தில் இருந்ததுனால வர அடியார்களுக்கு உணவு கொடுத்தார். ஆமாம், இயல்பகை நாயனார் எது வேணாலும் கொடுப்பார், கேட்குறதெல்லாம் கொடுப்பார். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளும் அடியார்களுடைய உடைமையை வாழ்ந்தவர். அதனால் வந்தவர் மனைவியை கேட்டார், கொடுத்துட்டார், அவ்வளோதான். ஏன்னா அவருடைய கொள்கை என்ன தெரியுங்களா?
யாதும் ஒன்றும் எம்பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை. அவ்வளோதான். அதில் வந்து கன்வின்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த பொருள் அந்த பொருள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எந்த பொருளாக இருந்தாலும் சரி அது அடியாருடைய உடைமை பொருள் அப்படின்னு வாழ்ந்தவர் இயல்பகை நாயனார். அதனால் வந்தவர் வந்து மனைவியை கேட்டார். முன்னையனும் மகிழ்ந்தும்பார். அதெல்லாம் புராணத்தில் நம்ம சிந்திக்கலாம். அதாவது மனைவியை கேட்டால் யாராச்சும் மகிழ்ச்சி வருமா என்ன? எப்படியெல்லாம் வந்திருக்கு நம்மளுக்கு. ஆனால் முன்னையனும் மகிழ்ந்து, ஏன் அந்த மகிழ்ச்சி வந்ததுன்னா இருக்கிற பொருளை கேட்டதனால் மகிழ்ந்தாராம். இல்லாத பொருளை கேட்டிருந்தால் இல்லைன்னு சொல்லியிருப்பனே, இருக்கிற பொருளை கேட்டதனால் மகிழ்ந்தார் என்று சொல்லி புராணத்தில் சேர்க்கிட பெறும். அதனால தான் அவங்கள மாதிரி நம்ம வாழவே முடியாது. அதனால் வந்து அந்த வாழ்க்கையில் அவங்களுடைய செயல்களில் குற்றம் காண்பது சிவ குற்றம். நமக்கு என்ன கிடைக்கும்? நரகம்தான் கிடைக்கும். அதனால் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கு, அப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு வியாக்கியானமெல்லாம் நம்ம பேசக்கூடாது. சேக்கிடார் பெருமான் எப்படி சொல்லியிருக்கிறாரோ அதை அப்படியே படிக்கணும். அதிலிருந்து ஒரு நூல் கூட நம்ம இந்த பக்கம் போகக்கூடாது, இந்த பக்கம் போகக்கூடாது. நம்ம இதை வைத்து கொண்டு அப்படி பேசிட்டார், இப்படி சொல்லிட்டார், அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. அதுதான் பெரிய சிறப்பு. குலத்தொழில் அல்லது வேறு தொழில் செய்வோர் அதனை தம் சீவனத்துக்கும் இல்வாழ்க்கை நிலைக்கும் அவசியமான அளவுக்கு அமைத்து கொண்டு ஏனை காலத்தையும் முயற்சியும் சிவபெருமான் பாலிலும் சிவனடியார் பாலிலும் செலுத்த கடவர். அதாவது தன்னுடைய சேவனத்துக்கு ஒன்று, இன்னொன்று மற்ற நேரத்தை மற்ற இதெல்லாம் வந்து சிவபெருமானுடைய திருவடியிலையும் அவன் அடியாருடைய திருவடிகளிலும் அன்பு செலுத்த கடவர் என்று சொல்கிறார். இந்நாளில் மக்கள் பேராசை உட்பட்டு அலைவது போல் மேலும் மேலும் எல்லையின்றி தொழில் செய்து பொருளீட்டி காலம் கழித்து கொண்டு அரண் நினைவும் அடியார் நினைவும் இன்றி இறந்தொழிவது முறை என்று சொல்லி, அதாவது இந்த காலத்தில் வந்து சும்மா தொழில் செய்து கொண்டு பொருள் ஈட்டிக் கொண்டு சிவபெருமானையும் அவன் அடியாரை நினைக்காம காலத்தை போக்கிக் கொள்வது என்பது முறையல்ல என்று சொல்லி சொல்கிறாருங்க. பரத்தையர் கேண்மை நூல்களில் கடியப்பட்ட தீய ஒழுக்கம், அந்த காலத்தில் பரத்தையர் ஒழுக்கம்னே இருந்தது. அது ஒரு தீமையான ஒரு ஒழுக்கம். நாயகனது பரத்தையார் கேண்மையான ஒழுக்கம் நாயகிகள் பால் மானம் பொறாத உடலை விளைக்கும். என்னதான் இருந்தாலும் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய கணவன் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைப்பான். அப்படி பரத்தை பால் சென்றது அந்த ஒரு அவங்களுக்கு ஒரு மான பிரச்சனை. அதனால் வந்து இந்த சரிதம் வந்ததுக்கு அது ஒரு காரணமாக இருந்தது. பரத்தை பால் சென்று அணைந்தது ஒரு காரணமாக இருந்தது என்று சொல்லி, இறைவன் எஞ்சிய திருவோடு இறைவனது திருநீலகண்டம் யாவராலும் பாராட்டி பக்தி செய்தற்குரியது. அது புவனங்களையெல்லாம் அழிவில்லாமலும் கேடு வராமலும் காத்த இறைவனது அருட்செயலை விலக்கி அதனை உலகம் அறிந்து உய வைத்த அருள் அடையாளம் என்று சொல்கிறார். இறைவன் ஏந்திய திருவோடு மிக பெருமையுடையது. அது உலகம் உய ஏந்த பெறுவது சிவன் ஞானிகள் தாங்கும் திருவோடும் இத்தன்மை எதே என்று சொல்லி சொல்கிறார். இன்னும் சொல்லியிருக்கிறார் என்னென்னா, காமம் ரொம்ப கொடியது, அதன் வழிபட்டவருக்கு அது எல்லா தீமைகளையும் விளைவிக்க வல்லது. அது எவராலும் வெல்லற்கு அரியது. இறைவன் சார்பும் அடியவர் சார்பும் பெற்று திருத்தொண்டில் உரைப்புடைய அடியவர்க்கே காமத்தை வெல்லுதல் இயலமே என்று தேவர்க்கும் அரியது. சொன்னோம் இல்லையா? இப்போ நம்முடைய அந்த பிரம்மனுடைய நிலையை பற்றி சொன்னோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் சுந்தரமூர்த்தி சாமிகள் 16 வயசில் கோட்புலி நாயனாருடைய இல்லத்துக்கு செல்லுகின்ற பொழுது 2 பெண்களையும் அழைத்து கொண்டு வந்து அடிமைகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னார் அவர் கோட்புலியார். அப்போ பறவையார் மட்டும் அவருக்கு திருமணம் ஆகிருக்கு. 2 பெண்களை அடிமைகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா எப்படி வேணாலும் அவர் வச்சுருக்கலாம். ஆனால் என்ன சொன்னார்னா, இந்த 2 பெண்கள் எனக்கு மகள் போல அப்படின்னா சொன்னது மட்டுமல்ல, தன்னுடைய தொடையிலே அமரை செய்து உச்சி முகந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்கிறார். அது மட்டுமல்ல, பதிகத்தில் பல இடங்களில் அந்த பெண்கள் பேர் சிங்கடி வனப்பகை, சிங்கடி அப்பன், வனப்பகை அப்பன் என்று சொல்லி தன்னை பதிகத்தில் வச்சு பாடியிருக்கிறார். அப்போ சுந்தரமூர்த்தி சாமிகள் பார்க்கிற பெண்களை எல்லாம் அப்படி நினைக்கல. பறவை நாச்சியார், சங்கிலி நாச்சியாரை தவிர மற்ற பெண்களை எப்படி பார்த்தார்னா மகளாக பார்த்தார், தாயாக பார்த்தார், அப்படி தான் பார்த்தார். அதான் நம்முடைய அடியார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெருமை. பார்க்கிற பெண்களை எல்லாம் அப்படி பார்க்கக்கூடாது. மனைவியை தவிர மற்ற பெண்களை நோக்குகின்ற பொழுது தாயாகவோ சகோதரியாகவோ நோக்குவது தான் அடியாருக்கு இலக்கணம். அது இல்லாதனால தான் பெரிய துன்பங்கள் வருது நிறைய. நம்ம கண்டிப்பாக அப்படி பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா நம்ம அடியார் இல்லைன்னு அர்த்தங்க. அடியாருக்கான தகுதி ஒழுக்கம்தான் ரொம்ப முக்கியங்க. நம்மளால் வந்து எல்லாத்துக்கும் கெட்ட பேர் வரக்கூடாது. திருநீரை பூசிட்டு உத்தராஜத்தை போட்டு இவன் பண்ணுற அட்டோடையும் தாங்க முடியலன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. இதுக்கு ஒரு இழுக்கு வரக்கூடாது. அதை நம்ம காப்பாற்றணும். நீங்கள் சைவத்துக்கு வராத போனாலும் பரவாயில்லை, ஆனால் வந்துட்டு அந்த சைவத்துக்கு ஒரு இழுக்கு வராமல் நம்ம நடந்துக்கணுங்கிறது தான் நம்ம உறுதியாக இருக்கணும்.
அந்த அந்த ஒழுக்க நெறி என்று சொல்லுவது ரொம்ப கடைபிடித்து ஒழுக வேண்டியது அடியார்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் திருநீர் பூசிட்டேன், உத்தராட்சத்தை போட்டேன், நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னா அர்த்தமே இல்லை. ஆமாம், அதனால் அந்த அந்த அது யாருனால் வெல்ல முடியும்னா இறைவனிடத்திலே அடியாரிடத்திலே அன்புடையவர்களால் தான் அந்த காமத்தை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார் உறுதியாக. விஷ்ணு பிரம்மன் போன்ற இந்திரன் சந்திரன் போன்ற யாரும் வெல்ல முடியாத ஒரு நிலையை நம்முடைய நாயனார் வென்று காட்டினார் அப்படின்னு சொல்கிறார். இந்த நாயனார் இது அளவிலா மேன்மையும் விளங்கும் இளமை மிக்க நாயனாரும் மனைவியாரும் ஒரே வீட்டினுள் வாழ்ந்தும் காமத்தை அறவே துறந்து ஆயுள் முழுவதும் திரு ஆணையனையை காத்த அரிய பெருமை உலகம் போற்றத்தக்கதுன்னார். ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, 20 வயசு 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஒருத்தர் எனக்கு கொய்யமனார் வீடு என்ன பெரிய பங்களாவாக இருக்கும், ஒரே இந்த மாதிரி ஒரு அறை இருக்கும், அதில் ஒரு பக்கம் சட்டி பானையை வச்சுக்குவாங்க, ஒரு பக்கம் சோறாக்கிக்குவாங்க, அங்கேயே 2 பேரும் படுத்துக்குவாங்க. இப்படி தானே இருந்திருக்கும் அந்த காலத்தில். வேறு என்ன இருந்திருக்கும்? ஒரு சட்டி பானை செய்கிற ஒரு வீடு எப்படி இருந்திருக்கும்? அந்த மாதிரி இருந்த அந்த வீட்டில் அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியில் போகலை. இப்புறம் கொடியாதங்கள் இருவரும் வேறு வைகினார் அப்படின்னா சண்டை போட்டுட்டு கணவனை பகைத்து கொண்டு வெளியில் போகலை, ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஆயுள் முழுக்க இருக்கிறாங்கன்னா அதுதான் அவர்கள் பெருமான் மீது வைத்திருந்த ஒரு பேர் அன்பு. அவங்களை எது வென்று காட்டியது என்னென்னா அவர்கள் திருநீலகண்டத்தின் மீது வைத்த அந்த அன்பு தான் அவர்களை வென்றது. புலன்களை வென்றதுக்கு காரணம் அந்த அன்பு தாங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணுங்க. நம்ம மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன் என்று தவராச சிங்கமாகிய பட்டினத்தடிகளும் பாராட்டியது இந்த பெருமை என்று சொல்கிறார். அடுத்து மனைவியிடத்து விதி வெளியே நின்று மக்கட்பேற்றினை குறித்தே அந்த மெய்யுறு புணர்ச்சி கொள்ளத்தக்கது இறைவன் ஆணை வழியின் முன்னர் அதுவும் அடிப்படுத்தி ஒதுக்கத்தக்கதாம். அது இல்லறம் என்று சொன்னாலே குழந்தை பெற்றுக்கொள்வது தான் சிறப்பு இல்லைங்களா? மங்களம் என்பம் அனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேருன்னு வள்ளுவ பெருமான் சொன்னார். ஆனால் அந்த பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறத அந்த கொடை அந்த இறைவனுடைய திருநீலகண்டத்தின் மீது வைத்த இந்த ஆணையின் காரணமாக அவர்கள் அதையும் கடந்து நின்றார்கள் என்று சொல்கிறார். அப்படி மெய்யுறு உணர்ச்சி கொள்ளத்தக்கது இறைவன் ஆணை வழியின் முன்னர் அதுவும் அடிப்படுத்தி ஒதுக்கத்தக்கதாம். ஏனைய எல்லா உலக அனுபவங்களுக்கும் இவ்வாறே கொள்ளத்தக்கன. இதுவே மக்கள் அறிந்து விரும்பி கை கொண்டு உயும் நெறி என்று சொல்லி நன்னெறி என்று சொல்கிறார். ஒழுக்கம் புகழும் பெருமையும் விரும்பி மனிதர் சாட்சியாக காக்கப்படுவது அன்று எங்குமுள்ள இறைவனை சாட்சியாக வைத்து உள்ளும் புறம்பும் எஞ்ஞான்றும் எவ்விடத்தும் ஒன்று போலவே பாதுகாக்கத்தக்கது. அதாவது யாராச்சும் பார்த்துருவாங்க, யாருக்கு தெரியாமல் நம்ம தவறு செய்யல நினைக்கக்கூடாது. எல்லா பக்கத்துலேயும் சாமி இருக்கிறார், பெருமான் எங்கும் இருக்கிறார். அந்த எண்ணத்தோடு நம்ம ஒழுக்க நெறியோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சிவக்குனி அவர்கள் இந்த உரையிலே கூறியிருக்கிறார்கள். எங்குமுள்ள இறைவனை சாட்சியாக வைத்து அது உள்ளும் புறம்பும் எஞ்ஞான்றும் எவ்விடத்தும் ஒன்று போலவே பாதுகாக்கத்தக்கது என்று சொல்லி இவ்வளவு தூரம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நெறி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சைவத்தில் நெறி என்று சொல்லுவது ரொம்ப முக்கியம். சிற்றின்பம் சிறிது பேரின்பம் பெரிது இறைவனிடத்தே பதிந்த அன்புக்காக அந்த சிற்றின்பம் துறந்தவர் என்பதும் அழியா பேரின்பம் அடைகுவர் என்று சொல்லி நம்முடைய திருநீலகண்ட நாயனார் பணத்தை இந்த அளவுக்கு நாம் நிறைவு செய்து கொண்டு அடுத்த வாரம் நமக்கு இயல்பகை நாயனாருடைய சரிதத்தை சிந்திக்க போகிறோம். அதனால் ஒவ்வொரு சரிதத்திலையும் அந்த நாயனார்களுடைய ஒரு மேன்மையை நம்முடைய சேக்கிழார் பெருமான் உயர்வாக போற்றி இருக்கிறார். அதை சிவக்குனியா நல்ல ஒரு உரையோடு நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாயனாருடைய திருவடிகளை வணங்கி இதோடு நிறைவு செய்வோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் மொங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். விடுமுறையில்